தந்தையும் தாயுமாகி தானவன் மூர்த்தியாகி தந்தையும் தாயுமாகி தானவன் மூர்த்தியாகி முந்திய தேவர் கூடி முறை முறை இருக்கு சொல்லி எந்த நீ சரணம் என்று அங்கு இமயவர் பரவியத்த சிந்தையுள் சிவமதானார் திருச்சம்பன் பள்ளியாரே சிந்தையுள் சிவமதானார் திருச்சம்பன் பள்ளியாரே ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாளு மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகளெல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்ற செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் நின் அருள் நோக்கினுக்கு எவ்வளவேனும் நெழுந்து உருகாது நின் அருள் நோக்கினுக்கு எவ்வளவேனும் நெகிழ்ந்து உருகாது என்னுடைய வன்மனம் இன்னார் விளைக்கடைக்கு எண்ணிலந்தோ வன்னியின் நேர்மெழுகாய் உருகாது நிற்கும் மாயம் என்ன வன்னியின் நேர் மெழுகாய் உருவாது நிற்கும் மாயம் என்ன சென்னறியாய் நின்ற தேவே பஞ்சாக்கர தேசிகனே கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலோ கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்த பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமோ மறுபினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் மறுபினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்புல இந்த உண்மை விளக்கம் என்ற ஞான சாஸ்திரத்துல இப்போ அந்த ஆட்டத்தை பற்றி பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த முக்குணங்கள் அது எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்கிறது. சத்துவ குணம் அது பிரகாச ரூபம், அறியும் சக்தி. ரஜஸ் என்பது அது சிகப்பு நிறமாக சொல்லப்படுவது, அது செயலாற்றலை மிகுவிக்கின்ற சக்தி. அது வேக ரூபமாய் இருப்பது கொடூரமான கோபம், சிந்த இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும். வியாபிருதி அடர்ச்சி உடையதாயிருக்கும். நிலை கொள்ளாம இருக்கிறது வியாபிருதி அடர்ச்சி.
தமஸ் என்பது மோகமூட நியமனம் ரூபமாயிருக்கும். எனவே இவையெல்லாம் இந்த 3 குணமயமாக இருந்து நமக்கு பலவித அனுபவங்களை கொடுக்கிறது. அது இத வினைகளால வர்றது திஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன், திருஷ்டாதிஷ்ட பலன் என்பார்கள். அது நாம் அறியும்படி வருவது திருஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கிறது எப்பமோ செய்தது, அது பல காலத்துக்கு அப்புறம் வருவது, பல பிறவிகளுக்கு அப்புறம். திருஷ்டாதிஷ்டம்ங்கிறது சில இது எந்த பிறவியிலும் வாதி அடுத்த பிறவியிலுமாக வருவது. இந்த ரஜ குணத்தின் சொரூபம் அது விஷேபம் என்பார்கள். அது தோன்றும் சக்தியாயிருக்கிறதுனால பாவத்தை கொடுத்து ஒருத்தரை பந்தப்படுத்துது, எதையாவது மாறி மாறி நினைத்துக் கொண்டிருப்பது, எதையாவது செய்து கொண்டே இருப்பது, பொறுமையின்மை, அதிக உத்வேகம், இதெல்லாம் இந்த குணத்துக்குரியது. தாமச குணஸ்வரூபம் அது ஆபரணம், அதாவது மறைத்தல் சக்தி, மோகம். அதனால அறிவை மயக்குவது, அதனால ஆபரணம். அதனால மூடம், தப்பு தப்பான முடிவுகள் எடுக்க செய்வது. சோம்பன், நேபன ரூபம். அது மட்டுமல்லாது தகுதியில்லாத செயல்களில் ஈடுபடுதல், நல்லது கெட்டது தெரியாமல் மனம் போகிற போக்கில போறது, சாதன சாத்தியம், குழப்பத்தில் இருத்தல் போன்ற அனைத்தும் இந்த குணத்தினுடைய வெளிப்பாடு. எது நல்லது, எது சத்தியம், எது மித்யா என்று அறிய முடியாத ஒன்று. யாராவது நம்மை தவறாக புரிந்து கொண்டால் அவரிடத்தில் உள்ள தாமச குணத்தினால் தான் என்று அறிய வேண்டும். இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள் என்று அவர் மீது சத்துவ குணத்தில் உள்ளவர்களாகிய யாரும் கோபப்பட மாட்டார்கள். அவர்கள் மீது பரிதாபம் தான் உண்டாகும். அதனால ஒருவர் கோபப்பட்டா உடனே அவர் மீது நாமும் கோபப்பட்டால் நாமும் தாமச குணம் மிகுதியா இருக்கிறோம், அது வினையாகும். ஒரு பொருளுக்கான தகுந்த மதிப்பை கொடுக்காமல் அதிக மதிப்பை கொடுக்க வைப்பது இந்த தாமச குணம். அதனால இந்த சத்துவ குணம் அதீத முயற்சியுடன் செய்ய வேண்டிய செயலை, விஷயத்தை மறந்து விடுவது இந்த தாமச குணம். செய்ய வேண்டிய செயலை செய்யாத அலட்சியம், அதெல்லாம் சோம்பன். அதனால வரக்கூடிய விளைவை அறியாதிருப்பது, பொறுப்புணர்வு இல்லாதிருத்தல், இதெல்லாம் இந்த தாமச குணத்தினுடைய வெளிப்பாடு. சில கவனமா செய்யணும்னா சில பொருளை கையாளும் பொழுது நாம கவனமாக இருக்க வேண்டும், பேசும்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனா தாமச குணம் அப்படி இருக்க விடாது. சத்துவ குணம் ஒன்றுதான் ஒருவனை விழுப்போடு வைத்திருக்கும். ராசச குணம் எப்போதும் செயலிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும். தாமச குணம் மேலோங்கி உள்ளவர்கள் பொறாமை, கவனமின்மை, சோம்பல், கோபம் போன்ற தீய எண்ணங்களிலே குணங்கள்ல இருப்பது மட்டுமல்லாமல் அடிக்கடி சோர்வாக தூக்கத்திலே இருப்பார்கள். ஒருவன் ஞானத்தை அடைவதற்கு அவனுக்கு முதல்ல சத்துவ குணம் மிகவும் அவசியம். அதுவே அவனுக்கு தேவையா இருக்கிறது. ஞானத்தை அடைவதற்கும் உபனிஷத் அதை உபதேசிக்கும். சத்குரு ஆகியவர்கள் அடைய வேண்டும் என்ற ஆசையும் சிரத்தையும் அந்த குணம் வரும்போதுதான் வரும். அது மட்டுமல்லாமல் அவளை அடைவதற்கு முன்பாக மன தூய்மைக்காக ராசச குணம் அவசியமாகிறது. பிரதிபலன் கருதாத கர்மயோகமான செயல்களை செய்ய வேண்டும் என்றால் மன தூய்மை தருகின்ற பொதுநல காரியங்களை செய்கின்ற
அந்த வேகம் வேணும். இந்த தாமச குணம் நாம் ஓய்வெடுப்பதற்கும் உறங்குவதற்கும் வேண்டியதான். ஒரு செயலை ஊக்கமோடு செய்வதற்கு அது வேணும். தூங்கணும்னா, ரெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கு தாமச குணம் வேணும். இந்த குணங்கள் எல்லாம் வினைக்கேற்ப நாம சாப்பிடுற உணவுக்கேற்ப அது மேலோங்கி நிற்கும். அதிகமாக சாப்பிட்டா தமோ குணம், அது உறக்கமும் சோம்பலும் அவரை வந்தடையும். எனவே குணத்தை மேலோங்க செய்யும் நிலைக்கு அவர் மட்டுமே காரணம். ஒருவர் செய்யும் செயலே குண ஆதிக்கத்தை நிர்ணயிக்கிறது. அதனால பொதுவாக செய்யும் செயல்கள் விளைவாக அடைகின்ற பாவ புண்ணியங்களை மற்றும் அதனால் உண்டாகிற சுதக சுத்தங்களை நாம் அனுபவிக்கிறோம். இவரை அனுபவிக்க உடல் உலகம் சம்பந்தம் அவசியமாகிறது. அதனால அதை செய்யும் பொழுது நாம எப்படி அத புச்சி நமக்கு வெளியிடுகிறதுங்கிறத பொறுத்து நமக்கு அந்த விருப்பு வெறுப்பு ஏற்படுகிறது. அதனால எதனால இந்த ஒரு குணம் மட்டும் மேலோங்கி இருக்கும் என்பதை கூற முடியாது. அதெல்லாம் வேலைக்கு 3 குணமும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு குணம் மேலோங்கி இருக்கும் போது மற்ற 2 குணங்களும் அது கொஞ்சம் ஒடுங்கி இருக்கும். இதெல்லாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அதனால இந்த குணரூபமான இவைதான் நமக்கு இந்த அனுபவங்களை கொடுக்கிறது. அதனால இங்க இந்த சொல்ற மாதிரி இந்த இறைவனை நாம அந்த நாதாந்தத்தில் ஆடுற அந்த இறைவனை அந்த சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற அந்த இறப்பில் தவம் எனப்படுகின்ற அதை செய்து, ஏனில் மற்ற தவங்கள் எல்லாம் அது இறப்புடைய தவம். அது 8ல் நமக்கு முதல் அதிகரணம் 2வது பாட்டுல சொல்லுவார். பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானவோர்க்கும் இசைத்து வரும் வினையின் இன்பம். அதெல்லாம் அனுபவித்து கழிக்கப்படுவது அந்த உலக வினை வைதீக வினை இரண்டும். அதனால அது உடல் பயனை கொடுத்து அழிந்து போவது. இந்த சரியை முதலியவை அப்படி அல்ல. அதையெல்லாம் ஒன்றுக்கொன்று ஏற்றமாக இருந்து அது நன்னறியாகிய ஞானத்துக்கு வழியாக அமையும். கடைசியில் அதை மோட்சத்தையும் கொடுக்கும். இந்த ஞானம் உயிர்களுக்கு முற்பிறப்பில் செய்த தவத்தால் நிகழும். புண்ணிய பாவங்கள் இரண்டும் இன்ப துன்பங்களாகிய பயனை கொடுத்து முடிந்துவிடும். இந்த சரிய கிரிய யோகங்களால் வரும் பயன் அது உண்மை பயன். அது ஞானமாகிய மெய்யுணர்வு. இதுல நாம பார்த்தோம்னா உபாயம் உண்மைன்னு 2 இருக்கு. அதெல்லாம் 8ஆம் நூற்பா முதல் அதிகரணத்துல சொல்லுவார். நல்ல தவத்தின் பயன் ஞானம், உள்ளதை உள்ளவாறு உணர்கின்ற அந்த அறிவு. இதெல்லாம் நமக்கு சரியை செஞ்சா கிரியை செய்வதற்கும், கிரியை தான் யோகமும், யோகத்துல இருந்தா ஞானத்துக்கும், இப்படி ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமா இருக்கும். ஆனா யோகம் செஞ்சா ஞானம் வரும்னு அப்படி சொல்ல. ஞானம் அது குரு வழியாத்தான் வரும். யோகமே ஞானத்தை கொடுக்காது. இவைகளுக்கு இடையில இறைவன் அந்த அவாந்தர பயனாக சாலோக சாமீபம் சாரூப இதெல்லாம் கொடுப்பார். அதனால இதை செஞ்சு நாதாந்தம் அதை நாம அந்த 6 அந்தங்களை பார்த்தோம். அந்த நாதாந்தம் என்பது அந்த நாதத்துக்கு அப்பாற்பட்ட நிலையை குறிப்பது. அப்போ அந்த சூக்குமவாகிய நாதத்தை எல்லாம் கடந்து இருப்பது, நாத தத்துவத்தையும் வாக்கையும் கடந்து நிற்பது. அதனால இங்க சூக்கும வாக்காகிய நாதம் வேறு, அதுக்கு இடமாக நின்ற சுத்தமாயினுடைய பகுதி வேறு, அதை அதிர்ச்சி நிற்கிற முதல்வன் வேறு, அங்கு சங்கற்ப மாத்தியாக தொழிற்படுகின்ற அந்த ஞான சக்தி வேறு. அதனால இந்த சூக்குமாவ வாக்கை கிளப்புவது அது ஓங்காரம். அது குண்டலியிலிருந்து கிளம்பும். ஓங்காரம் 5 நிலைகளாக பிரியும் போது
அது அகர உகர மகர விந்து நாதம் என்று அப்படி பிரிஞ்சிருக்கு. இத நாம அப்படி பிரிச்சு சொன்னா வேட்டி பிரணவம் என்போம். ஓம் என்று ஒலிக்கும் போது அது 5 சேர்ந்து தொகுத்து சமஷ்டி பிரணவமா இருக்கும். இதுல அகரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து இவையெல்லாம் அகங்காரத்தையும் புத்தியும் மனத்தையும் சித்தையும் உயிர் நாத அதாவது புருடனையும் இது செலுத்துவதாக இந்த 5ம் அது 4 பாவல சொன்னது போல இவையெல்லாம் இந்த பொருள் பிரபஞ்சத்தையும் அதனால் அறிவு பெறுகிற புருடனையும் செலுத்தும். இது அதை செலுத்துறது மட்டுமல்லாம இது இந்த நாதம் சிவதத்துவத்திலே ஒண்ணு. அது மாயாகாரியம். மாயாகாரியத்தினால இறைவனுடைய நிலை நமக்கு புரியாது. அத ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டே சேயுவர் கொடியினான் தன் சேவடி சேரலாமே என்பான். ஆமா, அப்போ ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டே. ஆமா, அந்த ஞானம் வாய்த்தால் ஞானம் உண்டே. அப்போ இந்த விந்து ஞானமும் நாம் கடக்கப்பட வேண்டியது. ஆமா, அதனால மூவகை அணுக்களுக்கும் முறைமையில் விந்துநாதம் மேவினது இல்லையாகில் விளங்கிய ஞானம் என்றார். அப்ப அந்த ஞானம் வரணும்னா இந்த விந்து ஞானமும் விடப்பட வேண்டியது. ஆமா, அதனால இந்த ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டேல் என்பார். அப்போ இந்த ஞானம் அது பாச ஞானம் தான். இந்த பாச ஞானத்தையும் கடந்து இந்த விந்து ஞானத்தையும் கடந்து அப்ப அந்த பாச ஞானத்தை முற்றிலும் கடந்தால் உதிப்பதோர் ஞானம் உண்டே. அதுக்கப்புறம் ஒரு ஞானம் உதிப்பதுங்கிற வெளிப்படுவது. ஆமா, அது அது வந்ததுன்னா அது அடிமை நோக்கி உண்டேல் என்றார். அந்த உண்மை ஞானம் சிவஞானம் விளங்கினா சேயுவர் கொடியினான் தன் சேவடி சேரலாமே என்பார். அப்போ அந்த சிவஞானத்தினாலதான் பெருமானுடைய திருவடியை நாம அடைய முடியும். மற்ற ஞானங்களால் அடைய முடியாது என்பதை அவர் அங்க சொன்னார். அதனால அது அந்த சித்தியார் பாட்டை வச்சு நமக்கு அதை உணர்த்தினார். அப்போ நமக்கு இந்த ஞானம் உண்டால் அன்றி அந்த சிவஞானம் இந்த பாச ஞானத்தை விட்டு அந்த சிவஞானத்தை பெற்றால் அன்றி உதிப்பதொரு சேயுவர் கொடியினான் தான் சேவடி சேரலாம். அப்போ அது வந்தா மட்டும்தான் பெருமானுடைய திருவடியை நாம் அடைய முடியும். அப்போ அதுக்கு ஒரே ஒரு கருவி இல்லையா? ஆமா, இந்த சிவஞானம் மட்டும்தான். ஏனைய ஞானங்களுக்கு அந்த சிவம் விடயமாகாது. அத நாம் அந்த 6 பாவல பார்க்கும்போது அவன் வாக்கு மன அதீதம் என்றும் சிவஞானத்துக்கு கோசரம் என்றும் வாக்கு மன அதீத கோசரம் என்று அங்க சொன்னார். எனவே இதுக்கெல்லாம் அதீதமாகவும் சிவஞானத்துக்கு கோசரமாகவும் இருப்பான் அப்படின்னு சொன்னார். அதனால நாம இங்க இதனால தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த இதெல்லாம் அந்த நாதாந்தம் அப்படின்னு சொல்றதுனால அவன் இருக்கிற ஆடுற இடம் நாதாந்தம். அப்போ அறிவு வெளியில ஆடுறான். அவன் தத்துவங்களோடு கலந்து நின்று ஆடுவதெல்லாம் ஐந்தொழில் கூத்துதான். அப்போ ஞானம் விளைவதற்கு அவன் இதையெல்லாம் கடந்து நின்று ஆடுகிறான். அதை நாம அறியணும்னா நாம இந்த தத்துவங்களுக்கு உள்ள இருந்துகிட்டு பாச ஞானத்துல இருந்துகிட்டு
அந்த பதிப்பொருளை, தத்துவம் கடந்த பதிப்பொருளை, இந்த வியாபகமான பொருளை இந்த ஏகதேச ஞானத்தை கொண்டு ஒரு காலம் அறிய முடியாது. அப்போ வியாபக பொருளானால் அவனை அறிவதற்கு அந்த வியாபகமான ஞானம்தான் வேண்டப்படுமே தவிர இந்த ஏகதேச பொருளை அறியக்கூடிய ஞானத்தை வச்சுக்கிட்டு அந்த வியாபக பொருளை ஒரு காலம் அறிய முடியாது. அதனால இங்க இந்த ஞானங்கள் எல்லாம் அததான் நாம சொன்ன மாதிரி இதெல்லாம் விடிவாம் அளவும் விளக்கு தான். அது இந்த இதை கொண்டு தவத்தை முற்றுவிக்க அதுக்குத்தான் இந்த கருவி உதவும். அதனால இந்த காட்டிடும் கரணம் ஒன்றின்றேல் காணனாதாம் நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகமும் வண்ணம். அப்போ முன்ன வீட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளர் குறுகுமாறு என்று அங்க சொல்லியிருப்பார். அப்போ அந்த இறைவன் இந்த ஞானத்தெல்லாம் நமக்கு தேவையில்லை, நாம அதெல்லாம் முற்றுவீச்சிட்டோம், நமக்கு இந்த உலக அனுபவம் சிற்றின்பம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சாதான், அந்த நிலைக்கு நாம வந்தாதான் அவன் அதை நம்ம விட்டு நீக்குவான். அதனால நாம அதுல இருக்கிற வரைக்கும் அந்த பெருமான் நமக்கு உலக இச்சை வரைக்கும் இருந்த வரைக்கும் என்ன செய்ய மாட்டாரு, அந்த ஞானத்தை கொடுக்க மாட்டாரு. அதனால நமக்கு அந்த ஞானம், உண்மை ஞானம் என்பது இந்த ஞானத்தை எப்ப கடந்தமோ அப்ப வரக்கூடியது. அதனால இவன் அந்த நாதாந்த பொருளை நாம அறியணும்னா என்ன செய்யணும், அவனுடைய அருளை கொண்டுதான் அறிய முடியுமே தவிர இந்த கருவி ஆகிய பாசம் உலகத்தை அறியக்கூடிய அந்த ஏகதேச பொருளை அறியக்கூடிய அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு இந்த வியாபக பொருளை நாம அறியவே முடியாது. அதனால இங்க என்ன சொல்லிட்டாரு, ஓவிட உதிப்பதோ. அப்போ ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டே, அப்படி அது உண்டானா அந்த சேயுயர் கொடியினான் சேவடி சேரலாம் அப்படின்னு அங்க இத சொல்றதுனால நாம இந்த பொருளை சிவஞானம் ஒன்று கொண்டுதான் அறிய முடியும். அதனால இந்த வாக்குகளாலே ஒருவருக்கு சவிகற்ப ஞானம் உண்டாகும். இந்த வாக்கு இல்லையானால் பொருள் உணர்ச்சியோ நினைவு உணர்வோ உண்டாக இயலாது. அதனால இந்த வாக்குகள் மந்திர மகேஸ்வர அணுசாதாசிவர் இவர்களுக்கு மட்டுமல்லாமல் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் ஆகிய எல்லாருக்குமே அவசியம் வேண்டப்படும். இப்படி அந்த சவிகற்ப ஞானத்துக்கு ஏதுவாகிய வாக்குகளை தன்னின் வேறாக காணுதல் என்பது மிக மிக அரிது. அவ்வாறு கண்டு ஒருவன் அந்த பற்றிலிருந்து விடுபடுவானாயின் அவனுக்கு மேலான பேரறிவு விளங்கும். அது விளங்குனா அப்பதான் அந்த அறிவை கொண்டு அவன் அந்த அறிவு விளங்கி அதுக்கு விடயமாய் இருக்கக்கூடிய சிவத்தை அறிவான், பரமுத்தியை அடைவான். அப்ப முக்தி என்பது பரமுக்தி அபரமுக்தி என்று ரெண்டு வசமா சொல்றோம். பரம்னா மேலானது, அபரம்னா அப்படி சொல்ல முடியாது, அதுக்கு வழியா இருப்பது. அப்போ சுத்த தத்துவ புவனங்கள் அது அபரமுக்தி தானங்களா இருக்கும். அவற்றையும் கடந்து இறைவனோடு இரண்டர கலத்தல் என்பதுதான் பரமுக்தி. ஆனாலும் அது பற்றி அபரமுக்தி என்பது கீழானது என்று சொல்லக்கூடாது. ஆமா, அந்த அபரமுக்தி பெரும்போகத்தை சூக்கமவாக்குவது என்ற செய்யுளிலே விளக்கமாக கூறியிருப்பார். அவர்கள் மீண்டும் கீழே வருவதில்லை. உரிய காலத்துல நிச்சயம் அவர்கள் பரமுக்தியை அடைவார்கள்.
அப்போ இந்த வாக்குகளுக்கு வேறாக ஒருவன் தன்னை கண்டு அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவானானால் அவனுக்கு பேரறிவு உண்டாகும் என்பது பரமுத்தியை தலைப்பட்டோருக்கு வாக்குகள் தேவையில்லை என்பதை விளக்கும். ஏன்னா அது அந்த மந்திரமே அந்த வாக்குனால சொல்லக்கூடாது. மேலும் வாக்குகளின் நீக்கத்தால் உண்டாவது யாது என்பதை காட்டும் பொருட்டும் அப்படி சொல்லப்பட்டது. எனவே வாக்குகளினுடைய நீக்கம் அந்த போத அதிகாரத்துக்கு போகாதிகாரத்துக்கு போக நுகர்ச்சிக்கு அழிவினை உண்டாக்கும் என்பது பொருந்தாது. எனவே அந்த பும்சத்துவ மல நிவர்த்தி உள்ளவர்கள் விஞ்ஞானகலர் ஆவார்கள். ஆனா அங்கேயும் வாக்கு உண்டு என்பது நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆனால் உண்மை அதிகாரத்தில் கூறப்படுகின்ற அந்த பரமுக்தி இலக்கணம் வகுத்து கூறுவதற்கு ஓர் இயல்பின்மையும் நோக்கினர். எனவே மீண்டும் அந்த கொள்ளப்படுவதாகுமே என்ற ஒரு ஐயம் எழலாம். எனவே சூக்குமவாக்கது என்ற செய்யுளில நேக்கமல் அறிவானந்த முதன்மை நித்தியம் உடைத்தாய் போக்கோடு வரமும் இழைப்பும் விகாரமும் என்றாம் என்பது அபரமுக்தி இலக்கணம் சொன்னது. அது பெற்ற நிலை பொருந்தும். ஆனா அதனை பரமுக்தி இலக்கணம் என்று கொண்டு அது பிழை. எனவே பரமுக்தி இலக்கணம் இங்க சொல்றதுக்கு ஒரு ஏய்வு இல்லை. அதனால அதை மறுக்கிறார். என்று சேயூர் கொடியனான் தன் சேவடி சேரலாம் என்றது அது பரமுக்தியினுடைய இலக்கணமாகாது. மேலாகிய பேரறிவின் பயனாய் முடிகிறது. பரமுக்தி கிட்டும் என்பது பரமுக்தியின் இலக்கணமாகாது. ஐயத்திற்கு அது ஐயத்துக்கு இடம் இல்லை. அதனால இங்க இந்த பாட்டுல மேலே கூறப்பட்ட வாக்குகளால் ஒருவருக்கு நல்ல சவிகற்ப ஞானம் உண்டாகும். இந்த வாக்குகள் இல்லைன்னா பொருள் உணர்ச்சியோ நினைவு உணர்வோ உண்டாக இயலாது. எனவே இந்த வாக்குகள் எல்லாத்துக்கும் மூவகை ஆன்மாக்களுக்கும் ஒரு சவிகற்ப ஞானம் ஏற்படுவதற்கு ஏதுவாக இருக்குது. அதனால இந்த வாக்குகளை நமக்கு வேறாக காண்பது என்பது மிக அரிது. அவ்வாறு கண்டு ஒருவன் நீங்குவானாயின் அவனுக்கு மேலான பேரறிவு என்பது விளங்கும். அந்த பேரறிவு விளங்குமாயின் அவனுக்கு அந்த பரமுக்தி தலைப்படுவான். முக்தி அதனால இது உயர்ந்த முக்தி. ஆமா, அதனால இந்த வாக்குகளையும் நாம விடணும். அதை எப்படி விடணும்னா அது நமக்கு வேறாக கண்டு அறிவுடைய பொருளுக்கு இந்த சடத்தின் தொடர்பு என்பது இழுக்கு என்று உணரணும். அதனால அந்த இந்த பாட்டுல இந்த வாக்குகளின் நீங்குதல் அரிதனாலே இந்த வாக்குகளை பரமபந்தம் பிரதம பந்தம் என்றெல்லாம் சொல்வார்கள். இத பாடிய நாளையும் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த வாக்குகள் அதுவும் அந்த பொருள் பிரபஞ்சம் போல சொற்பிரபஞ்சம் விட வேண்டியதும். அதனால முறைமையின் இந்த விந்தையானம் மேபுதல் என்பது வித்தைகள் வித்தை இசை முதலியோனுக்கு போலன்றி சகலர் முதலிய மூவருக்கு இந்த வேஞ்சக வேறுபாடு பற்றி தூலமாயும் தூல தரமாயும் தூலமாயும் தூல தரமாயும் தூல தமமாயும் இது ஒவ்வொருத்தருக்கும் பொருந்திருக்கும். எனவே விஞ்ஞானகலர் பக்குவர் பக்குவா பக்குவர் அபக்குவர்
என்று மூவகைப்படுவர். சிவம் சக்தி என்ற 2 தத்துவங்களில் உள்ளவர்கள் பக்குவர். மற்ற 3 தத்துவங்களில் உள்ள அனுசதாசிவர், அட்டவித்யேஸ்வரர் இவங்கெல்லாம் பக்குவர் எனப்படுவர். சப்தகுடி மகாமந்திரர், வித்தையீசர். மற்றவர்கள் அபக்குவ விஞ்ஞானகலர் எனப்படுவர். அதனால அந்த வித்தை ஈசர் என்று பிரிக்கப்பட்டமையினால விஞ்ஞானகலர் என்றது அந்த அபக்குவ விஞ்ஞானகலரை குறிக்கும். இவர்களுக்கு தானம் அசுத்த மாயைக்கு மேல சுத்த வித்தைக்கு கீழே உள்ள பகுதிதான். சகலர், பிள்ளையாகலர், விஞ்ஞானர் கலர், இந்த 3 பேருக்குமே வாக்குகளை வெளிப்படுத்துற கருவி முதலிய வேறுபாடு பற்றி, அது அவர்களுக்கு பொருந்தும் முறையும் அதனுடைய வேறுபாடும் பற்றி சகலருக்கு மிக மிக தூலமாகவும், பிரளயாகலருக்கு மிக தூலமாகவும், விஞ்ஞானகலருக்கு தூலமாகவும் பொருந்தும் என்று சொல்வார்கள். இப்படி சொன்னது பற்றி பக்குவருக்கு அதிசூக்குமமாயும், பக்குவருக்கு சூக்குமமாயும் பொருந்தும். அப்போ இந்த பக்குவர் அவருக்கு சூக்கமும் அதிசூக்குமோ சூக்குமோ இதனையே முறைமையில் மேவுதல் என்று விளக்கினார். நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் என்னும் செயலுக்கு நிவர்த்தியாதி கலையை பற்றி இங்க நம் 4 வகைப்படும். வாக்கும் 5 இந்த நிவர்த்தியாதி கலைகளை பற்றி நஞ்சானிக்கும். ஆமா, அதுல அந்த வாக்குல அந்த வைகரி வாக்கு, தூல வைகரி, சூக்கும வைகரி 2ஆ பிரிஞ்சு 5 கலையிலும் அஞ்சானிக்கும். எனவே மற்றொரு உரை இந்த செயலுக்கு பொருந்தாது என்று இந்த செயலால் வலியுறுத்தப்பட்டது. அதனால இங்க ஞானம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றது, ஞானத்துக்கு ஏதுவாகிய வாக்கை ஞானம் என்று சொல்வது உபசாரம். ஆமா, ஞானம் ஏற்படுவதற்கு காரணம் வாக்கு. ஆமா, அதனாலதான் இறைவன் அந்த முதல்ல அந்த சொற்பிரபஞ்சத்தை படைத்துக் கொண்டுதான் பொருட்பிரபஞ்சத்தையே படைக்கிறார். அப்ப வாக்கு ஞானம், வாக்கு காரணம், அதனுடைய காரியம் ஞானம், விந்தை ஞானம் என்பொழி வாக்குகளையே ஞானமாக கொண்டது. அது காரணத்தை காரியமாக உபசரித்தல் என்ற விதிப்படி. அப்ப விந்து ஞானம் என்பது விந்துவில் தோன்றிய வாக்குகளை குறித்து இருக்கிறது. அப்போ இந்த பிரளயாகலர், விஞ்ஞானகர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் உடம்பு இல்லை என்று மயங்கி கூறுவார் இருக்காங்க. ஏன்னா 1 மலமுடையோர், 2 மலமுடையோர், 3 மலமுடையோர் என்று அது ஆகம வசனங்களோடு முரணி அவசித்தாங்க. ஏன்னா அத நமக்கு அந்த வினா வெண்பா என்ற அந்த நூல்ல அத சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த வினா வெண்பால அவரு அந்த இருமலத்தாருக்கு இல்லை உடல். ஆமா, வினை என் செய்யும். ஒரு மலத்தாருக்கு ஆராய் உரைப்பேன், திருமலத்தார் ஒன்றாக உள்ளார். உயர் மருதை சம்பந்தா அன்றாகில் ஆமாறு அருள் என்று அங்க சொல்லுவார். அப்போ இருமலத்தாருக்கு இல்லை உடல் அப்படின்னு சொன்னா மாயை இல்லைன்னா அப்ப அவனுக்கு கண்மம் இருக்குங்கிறோம். அப்ப கண்மம் இருந்தா அந்த கண்மத்தை
எதை கொண்டு அனுபவிப்பான்? உடல் இல்லைன்னா எதை கொண்டு செய்வான்? அப்ப இந்த கன்மத்தை அனுபவிப்பதற்கும் ஆட்சிப்பதற்கும் அங்க பாத்திரமாகிய உடல் தேவை. வினை மருந்துனா அத பாத்திரம் இந்த உடம்பு. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா அது இருக்கணும். இல்லைன்னா அந்த இருமலத்தாருக்கு உடல்னா வினை இருந்தாலும் அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த மூலமாகி ஆணவம்ங்கிற நோய் தீராது. இது இப்படின்னா ஏன்னா விஞ்ஞானகள் இருக்கான், அவன் ஒரு மலத்தாருங்கிறோம், நோய் மட்டும் இருக்குது. அப்ப அவனுக்கு மருந்து இல்ல, பாத்திரம் இல்லை. அதனால அவனை ஆராய் உரைப்பேன். அப்ப அந்த ஒரு மலத்தாராகிய இவரு நோய் மட்டும் இருக்க ரெண்டு இல்லைன்னா அது கேவல நிலையோ? ஆணவ மலத்தோடும் மட்டுமே இருக்கிற அந்த நிலையோ? இல்ல அவன் பிறந்துட்டானா பிறக்கலையா? சகல நிலைக்கு வந்துட்டானா வரலையா என்றெல்லாம் ஐய வந்துடும். அதனால இங்க இல்லை என்பது அதனுடைய காரியம் இல்லை என்பது. அதனால இவங்களுக்கு பிரளயாகலருக்கும் உட இருக்கும், அது பந்தமா இருக்காது, அவ்வளவுதான். அதுபோல விஞ்ஞானகலருக்கு நோய் இருக்கும், வினை இருக்கும், மாயை இருக்கும். அந்த மாயை கண்மங்கள் சகலருக்கு போல அது பந்தமா இருக்காது. அதனால அது இல்லைன்னு சொல்லப்பட்டது. அப்படி பார்த்தா சகலர் தான் மூணு மலத்தோடு இருக்கிறவன் தான் எல்லா வசதியோடு இருக்கான்னு ஆயிரும். அதனால அது பொருந்தாது என்பதை நமக்கு அருமையாக எடுத்து உமாபதி அவர்கள் சொல்வார்கள். அதனால இங்க மூவகை அணுக்களுக்கும், அதாவது ஒரு மலமுடைய உயிர், இருமலமுடைய உயிர், மும்மலமுடைய உயிர் என்று எத்தனை பந்தங்கள், பந்த வகையால் மூவகைப்பட்ட உயிர்கள். அதுல எந்த உயிராயிருந்தாலும் சரி, இந்த விந்திஞானம் இறைவன் அருள் இல்லைன்னா அந்த சுத்தமாயின் காரியமாகிய வாக்கு, பொருள் உணர்ச்சி தரக்கூடிய வாக்கு இறைவன் அருளை இல்லைன்னா அவங்களுக்கு சவிகற்ப உணர்வு, ஒரு பொருளை பற்றிய சவிகற்ப உணர்வு தோன்றாது. விளங்கிய ஞானம் என்றான் பொருள்களை பற்றிய விடயங்களை பற்றிய சிவப்பு அறிவு எல்லையாகி போய்விடும். விந்து ஞானம் ஓவிட. ஆனால் அந்த விடுவாமளவு விளக்குனா இதுக்கும் சேர்த்துத்தான். அந்த மொழி அறிவு நீங்கிய இடத்து உதிப்பதோர் ஞானம் உண்டு. எந்த உயிருக்கேனும் அந்த சிறப்பறிவு உண்டாகுமானது. அந்த அறிவு சிவனறிவே ஆவதல்லது, வேறு அறிவு ஆகாமையின் அந்த உயிர் சேயுவர் கொடியினான் தன் சேவடி சேரலாம். அந்த இடப்பக்கொடியோனுடைய சிவபெருமானது சிவந்த திரிகளை சேர்தலாகி முடிநிறை வீட்டை அடைதல் கூடும் என்பது. அதனால இந்த வாக்கு ஞானம் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை என்று சொல்வார். விந்து ஞானம் சித்தத்தை இயக்கும் என்பதால சித்த சலனம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால மணிவாசகர் அந்த விந்து ஞானம் ஒளிதலை அவர் சொல்லுவார். அந்த பெருமான் அந்த அச்சோப்பத்திலே அவரு அந்த செய்தியை சொல்றாரு. ஆமா, அதனால சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட
அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோ. இந்த சித்தம் என்பது அறிவை குறி, அதை அறிவித்து அதை நீக்கி அந்த சித்தம் அது சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், ஆமா, அந்த சித்தம் அது அந்த காரணமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஞானம் உண்டாகாது. பாச ஞானத்தை சிறிது மற்ற அதனில் அருள் மண்ணாவாம் இருக்க. எனவே அந்த மலம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த உண்மை ஞானம் விளங்காது. அதை சித்தமலம் அறிவித்து, அப்போ அந்த சித்த சலனம் அத சிவபோகசாரம் சொல்வார், சித்த சலனமாம் என்று. அப்போ இந்த சித்தம் அதான் அவரு சேக்கலார் பெருமான் சொன்னது மாதிரி, அங்க அந்த 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்களான்கும் சிந்தையே ஆகும் அப்படி சொல்லுவார். அப்படி என்னன்னா மட்டும்தான் நமக்கு அது போகும். அப்போ அந்த சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட, ஆமா, அந்த அனுபவம் என்பது இங்க சிவானுபவம். அச்சோ என்பது அச்சோபதிகம் என்ற அச்சோபதிகம் என்ற 2 சொற்கள் புனைந்து அச்சோபதிகம் என்று வரும். அச்சோ என்பது ஒரு வியப்பிடை சொல், வியப்ப காட்டக்கூடிய ஒன்று. என்ன வியப்பு அப்படின்னா, ஆமா, இங்க வியப்பு அவனுடைய கருணையை வியந்து நிற்பதுதான். அதைத்தான் வியக்கணும். அப்போ அந்த திருக்குறள்ல சொன்ன மாதிரி தன்னைத்தான் வியத்தல் என்பது இந்த ஆன்மாவுக்கு அழிவை தருவது. ஆமா, அதனால் அது கேடு. அப்போ யார வியக்கணும் அப்படின்னா, பெருமானுடைய திருவருளை வியக்கணும். அதனாலதான் அங்க சொல்றாரு, அந்த அச்சோபதிகம், அச்சோ என்பது வியப்பிடை சொல். ஒருவன் தான் முன் அனுபவத்தில் அறியாத ஒன்று, அதான் அற்புதம் போல் என்பார். அதை அறியாததனால அவனுக்கு அது வியப்பு உண்டாகிறது. அடிகள் தாம் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டதற்கு முன்னால தம் உள்ளத்தில் உணராத அனுபவத்தை சிவபெருமானால் ஆட்கொண்ட பின்னால அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி பாடும் அந்த பாட்டுக்களில் அடங்கிய, அந்த பாட்டுக்கள் அடங்கிய பதிகம்தான் இந்த அச்சோபதிகம். இந்த பதிகத்தில் அடங்கிய 9 பாட்டுக்களும் அடிகள் தமது சிவானுபவத்தால் அடைந்த வியப்பை குறிக்கின்ற அச்சோ அச்சோ என்ற சொல்லால அதை சொல்லுவார். ஆமா ஆமா, அதனால இந்த பதிகம் அச்சோ பதிகம் என்று ஆயிற்று. எனவே இந்த பதிகத்திலே அவர் சொல்றார், அந்த சிவானுபவம் தனக்கு எப்படி வந்தது, அந்த சிவானுபவம் அவருக்கு எப்படி வந்தது என்பதை அறியாதிருப்பது, அந்த அனுபவ வழி அறியாமை. அடிகள் இந்த சிவானுபவத்தை
தாம் சிவபெருமானோடு அத்துவிதமாக கலந்து தம்முடைய வேட்கை, அறிவு, செயல், சிவபெருமானுடைய வேட்கை, அறிவு, செயல்களில் வியாபியமாய் அடங்கி நின்று அவற்றால் நேரே விளக்கப்பட்டு அடங்கி நின்று உணர்தலாலே இந்த சிவபோதம், அந்த சிவபோதத்தில் அடங்கி நின்று உணர்வதனாலே அந்த சிவானுபவ வழி அறியாமை நிகழ்ந்தது. எந்த அனுபவ வழி அறியாமை பற்றி அடிகள் அவரை அந்த 34வது பதிகம் 3வது பாட்டில் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த முச்சி நெறி அறியாத முற்களோடு முயல்வேனி பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் வாறு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே என்பான். அப்போ அந்த வீட்டை அடைவதற்கு ஏதுவாய் உள்ள நெறி என்னதுனே தெரியாது. ஆனால் கேட்டை அடைவதற்கான நெறியை நான் நன்றாக விளங்கி நின்றேன். ஆமா, அது மட்டும் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமல் நன்றா விளங்கி நின்றது. ஆமா, அதனால அவர் அப்படி சொல்றாரு. அதனால இங்க ஒன்றும் போதான் ஆயேன் புய்யக் கொண்ட நின் கருணை இன்னைக்கு மதுரை இல்லாம எப்படி போயிச்சு என்றே என்று போய்த்தோதான் ஏழை பங்கா என் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்று நீ கொண்டால் என்றான் கெட்டது இறங்கினான் எந்தோள் முக்கன் எம்மானே என்று அவர் அந்த 34வது பதிகத்துல சொல்லுவார். இத அருணகிரியார் அவனிதனிலே பிறந்து, ஆமா, அந்த பெண் மயலில் அழியாமல் அடியார்களோடு கூடி வாழ எனக்கு அருள் புரிய மாட்டாயா என்று முருகப்பெருமானிடத்திலே கேட்கிறார். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ் அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியை புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினை துதியாமல் பெருபெயர்கள் ஆசை மீஞ்சி வெகு கவலையாய் உழந்து திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் மௌன உபதேசம் மதி அருகு வேணி தும்பல் மணிமுடியின் மீது அணிந்த மகதேவன் மணமகிழ்வை அணைந்து ஒருபுறம் அதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மகிழ் விசையை திகழ்ந்து படி அதரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே உகந்த பழனிமலை மேல் அமர்ந்த பெருமானே என்பார். அந்த மௌன உபதேச சம்பு வேத ஆகமங்களின் முடிவாகிய அத்துவித உண்மையை இந்த வாக்கால கூறாமை மௌனமாக இருந்து அந்த கல்லாலின் கீழ் 4வருக்கு உபதேசித்தருளிய சுககாரணர் என்பார் பெருமானே. அந்த மதி சந்திரனையும் அருகம்புல்லையும் வேணி கங்க நெறியையும் அந்த தும்பை மலரையும் மணிமுடியின் மீது அணிந்த மகதேவன் அந்த அழகிய சடையின் மீது தரித்துக் கொண்டுள்ள தேவதேவனாகிய சிவபெருமான் அவர் வேள்வியின் தலைவன் மனமகிழ்வே அணிந்து திருவுள்ளம் கழிக்குமாறு கலந்து ஒரு புறமதாக வந்த அந்த பெருமானது இடது பக்கத்திலே எழுந்தேறி உள்ளவர் அந்த மலையரசனது திருப்புதல்வியாராகிய அந்த உமாதேவியாருடைய திருக்குமாரனே துங்க வடிவேலா வெற்றி பொருந்தியது கூர்மையானது உள்ள
வேற்படை உடையவரே, பவனி வரவே உகந்து நீ திருவுலா போந்தருளை, அதைக் கண்டு நான் உன்மீது காதல் கொண்டு மையல் கொண்டு மயிலின் விசையை திகழ்ந்து அந்த மயில் வாகனத்தின் மீது 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு வீற்றிருந்து பதிலறினவே நடந்த இந்த உலகமெல்லாம் கிடுகிடு என்று அதிர்மாறு எழுந்தருளி வந்த கடல் வீரம் வீரக்கிழலை அணிந்துள்ள அந்த மலத்தை வெல்கின்ற வீரரை புகனை பரமபதமாய செந்தில் பூலோக மோட்சம் என்று விளங்குகின்ற செந்தூரிலே செம்மை அறிவு விளங்கு அந்த திருவை சேருகின்ற ஊர் முருகன் எனவே உகந்த அந்த தெய்வத்தன்மை உடையவர் என்று அடியார்கள் துதிக்குமாறு எழுந்தருளி இருந்து அந்த பழனியன் திரி மேல விற்றிருந்தாலும் பெருமையில் மிக்கவனே, இந்த உலகத்தில குழந்தையாக பிறந்து பிள்ளை பருவத்திலே மெல்ல மெல்ல தவழ்ந்து காண்பார் கண்கவரும் கவினுடன் தளிர் நடை இட்டு நடந்து சிறிது வளர்ந்து பாலனாகி இளமையான எழுத்துக்கள் நிரம்பாத அந்த இளஞ்சொற்களை அத மழலை மிகவும் பேசி குதலை மொழியை புகழ் கேட்பதற்கு இனிய சிறிது திருந்திய குதலை சொற்களை கூறி அதிவிதமாய் வளர்ந்து பெற்றோர்களால் அநேக விதமாக வளர்க்கப்பட்டு வளர்ந்த பலவிதத்திலே அவர்களால் கவனிக்கப்பட்டு 16. அதனால அந்த 16 வருடம் பருவமடைந்த பின்னாலே அந்த சந்திரனை போல பூரணம் அந்த சிவசம்பந்தமான 11 ஆகிய சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் சிவ ஆகமங்களையும் வேதங்களையும் நன்றாக கற்றுத் தெளிந்து மிகுதியான அதனையே ஓதுகின்ற மெய் அன்பர்களுடைய சிறந்த பாதங்களை பற்றுக்கோடாக எண்ணி தோத்திரம் செய்யாமல் அதற்கு மாறாக பெண்கள் மீது அதிக ஆசை உடையவனாகி அந்த ஆசை காரணமாக மிகுந்த வருத்தத்தை அடைந்து சுற்றி திரிகின்ற அடியணி பெருமான் தன்னுடைய திருப்படியிலே சேர்த்து அருள் புரிவீர் என்பார். ஆணில் புடையமர்ந்து அருந்தவர் 4 ஆரண ஆகம சாரமாகி அத்துவிதத்தின் உண்மையை மௌன முத்திரையை காட்டி நன்கு விளக்குமாறு உபதேசித்து அளித்தவர் அந்த சுககாரணரும் பிறைச்சந்திரனையும் அருகம்புல்லையும் கங்கா நதியும் தும்ப மலரையும் தன்னுடைய அழகிய சடை மீது தரித்துக் கொண்டுள்ள பெரிய தேவருமாகி அந்த சிவமூர்த்தி அவருடைய தில்லமுள்ளமானது மகிழ்ச்சி அடைமாறு கலந்து இடப்பாகத்திலே எழுந்தருளி வரும் மலைமகளது அந்த மலை மன்னன் அந்த பர்வதராஜன் உடைய திருமகளாராகிய உமையம்மாருடைய திருக்குமாரன் வெற்றியை உடையதும் கூர்மை உடையதும் ஆகிய வேலாதித்தை கரத்திலே தரித்தவரை திருவிழா போந்தருள திருவிழம் கொண்டு உம்முடைய மரகத மயில் மீது ஊர்ந்து மிகுந்த ஒளியுடன் உலகம் அதிரும்படி எழுந்தருளி வரும் வீரக்கிழலை அணிந்த வீராதி வீரரே, பூதலத்திலே மோட்ச உலகம் விளங்குகின்ற செந்திலம்பதிலே அடியார்கள் முருகக் கடவுளே என்று வணங்கி உய்யுமாறு இருந்து அந்த பழனி மலையிலே அந்த உச்சியிலே எழுந்தருள பெருமை மிக்கவரே, நான் இப்படி இந்த உலகத்திலே பிறந்து தவழ்ந்து இப்படியெல்லாம் வந்து அந்த பெண்கள் ஆசையிலே பொருட்டு காற்றாடி போல் சுற்றித் திரிகின்ற அடியேனே தேவர் தன்னுடைய திருவருளில் திருவடி தாமரையிலே சேர்க்க மாட்டீரார் என்பார். எனவே உலகிலே மனிதனாய் பிறந்து இனிது வளர்ந்து 16 ஆண்டு நிறைந்தவுடன் அல்லாரோடு கூடி எந்த ஆவியை ஏழற்று வழியை நாடி கள்ள புலக்குரம்பை கட்டழித்து மீட்டு இங்கு வாராத மெய்க்கதி அடைவதற்கு முயற்சிக்காமல் அவனரை சென்று பாழ்படுகின்ற
அதை குறித்து கருணை வடிவாம் அந்த அருணகிரிநாதர் வற்புறுத்தி உபதேசிக்கின்றார். ஆன்மாக்களுடன் அனாதியை இருந்து இந்த பதியை அடைய ஒட்டாது மறைத்து தன்னையும் காட்டாது பிறவற்றையும் அறிய ஒட்டாமல் செய்கின்ற அந்த ஆணவ மலத்தினின்று நீக்கி சிவத்தை அடைகின்ற செந்நெறியை உணர்த்து இந்த உயிருக்கு உறுதியை நல்கும் 10 சிவகலாகளாகும். அவைகளை உந்தி களிர் உயர் போதும் சித்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்த அருட் பண்பு வீணா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பமுக்கு என்று அந்த மெய்கண்ட சாத்திரங்கள் இந்த 14 நூல்களை நற்குணம் அடைந்த சற்குணமூர்த்தியை அடையும் அவர்பால் ஓதி உணர்ந்து பொய்கண்டார் காணாத புனிதவனும் அத்துவித நிலையை அடைய வேண்டும். இந்த நூல்களையே மெய்கண்ட சாத்திரம் என்பார். இந்த சித்தாந்த சாத்திரங்களை ஒவ்வொருவரும் படித்து பயன்பெறுவார்களாக. இந்த ஆகமம் என்பது ஆன பாசம் காண பசு பான மலநாசம் முப்பொருள்களை உணர்த்துவது என்பது பொருள். அந்த ஆங்கிறது சிவஞானம், கா என்பது மோட்சம், ஆ என்பது மலநாசம் மலத்தை கெடுத்து மோட்சத்தை அருள்வது என்றும் பொருள்படும். இறைவனுடைய திருமுகத்தினின்று வந்தது என்றும் பொருள்படும். ஆகமம் சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற 4 பாதங்களை உடையது. 4 மாமகத்தின் நூல் என்றார் பெரிதோர் இடத்தில். இந்த பசுபதி பாச இலக்கணங்களை தெளிவாக கூறுவது சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திரமார்க்கம், தாசமார்க்கம் என்ற 4 வழிகளை உடையது. இந்த ஆகமும் 28 வகை அவையாவன காமிஜம் முதலாக இல்லையா, அது வாதள மீறாக 28 எல்லா பொருள்களையும் தன்னகத்தை கொண்டு மறைத்து வைத்திருப்பதனால் வேதத்துக்கு மறை என்ற பெயர் உண்டாயிற்று. அதனால இந்த வேதம் பொது நூல், ஆகம் சிறப்பு நூல் என்பார்கள். இந்த வேத சிவாகம சித்தாந்த நூல்களை ஓதி உணர்ந்த நல்ல அன்பர்களை அடுத்து அவர்களோடு கலந்து அவர்களுடைய திருவடி தாமர்கள் உள்ளத்திலே உண்ணி துதிப்பது சிவகதி அடைவதற்கு எளிய தவநெறியாகும். அந்த அன்பர்களது உதவியால் அந்த அருள் நூல்களை உண்மை கருத்துக்களை உணர்ந்து உயலாம். அவர் உதவியின்றி அந்த நூல்களினுடைய கருத்துக்களை உணர முடியாது. தண்ணீர் விடாய் கொண்டோ கடல் நீரை நேரே சென்று பருகுவானை அந்த தாக விடாய் தீருமா, மேலும் அது மிகுதியும் மேகமாய் சென்று அந்த கடல் நீரை பருகி அதனிடத்தில் உள்ள உப்பை நீக்கி அது மழையாய் பொழிய நன்னீரை தர அதன் வாயிலாக அந்த நீரை குடிப்பவனுக்கு அந்த தாகம் தணியும். அதனால அதுபோல் நல்லாரை அடுத்து ஞானிகளை, நல்ல ஞானம் உடையவர்களை அடுத்து வழி வழி வந்த ஆசிரியர் பால் கற்ற அவர்களை அடுத்து அந்த ஞானத்தை குரு மூலமாக பெற வேண்டும். நாமே சாத்திரங்களை போத முயல்பவன் மனத்தெளிவு அடையாது, மேலும் மேலும் ஐய விபரீத மயக்க முதலிகளை அடைந்து கெடுவன். அதனால சாத்திரத்தை மோதினோருக்கு சற்பூர்வி தன்வசன மாத்திரத்தை வாய்க்கு நல்ல வாய்க்கிருமோ, அந்த ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தனியுமோ தென்னுமையா இதை செப்பு என்று கழிட்டுப்படியார் சொல்லு. எனவே நல்லார் இணக்கம் இன்மையால் பெண்மயக்கம் என்ற வைவாய்ப்பட்டு கங்குல் பகலாக கரங்கு போல் திரிந்து மிகுந்த துன்பத்தை அடைகிறார்கள். ஆதலால் துன்ப நீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்திற்கும் ஏது அம்ப இணக்கமையாம். அடியலில் கூட்டிய அற்புதம் அறியேன் என்பார். அரியவர் ஆசை அல்லற்கு இருப்பிடம், எண்ணுதற்கு எட்டாத அந்த கண்ணுதற் கடவுள் அன்றாலின் கீழிருந்து குன்றா தவத்தினருக்கு ஞான வரம்பாகிய அந்த மோன நிலை வாய்மலர்ந்து உரையாது மௌனமாகவே சின்முத்திரையாலை காட்டி அங்க அந்த சகல ஆகமசாரமாகிய அந்த அத்துவித உண்மையை உதவி சேர்த்து அருளினார். எனவே அங்க ஒன்று எனக்கு சுட்டு விரலினை, ஓர் இரண்டு என்றற்கு அதோடு ஒன்றினை,
இரண்டு ஒன்றுமென ஆட்டி ஒன்று ஆக்குதலும் காட்டாமல் அச்சுவிதம் காட்டினதே கல்லாலின் கை என்று அதை பாம்பர் சுவாமிகள் சொல்லுவார். எனவே அந்த உமாதேவியார் தக்கன் சிவ அபராதியானதாலே அவனால் வளர்ந்த உடம்பும் பேரும் நீங்குவதற்கு பொருட்டு சிவபெருமான்மால் அருளும் விடையும் பெற்று அந்த மலையரசனிடம் மகளாகி வளர்ந்து சிவமூர்த்தியை குறித்து தவமேற்கொண்டு ஒழுகினார். அந்த காலை பிரம்மகுமாரர்களாகிய சனகர், சனந்தரர், சனாதனர், சாந்தகுமாரர் என்ற முனிவர்கள் நால்வரும் வேதங்களை ஆராய்ந்து அதனால் மனம் அடங்கப் பெறாதவர்களாய் பற்பல தவங்களை செய்து உள்ளுவார் வினையகற்று வெள்ளிமலையை அடைந்து அங்கே திருநந்தி தேவரிடம் பணிந்து விடைபெற்று சென்று அந்த பெருமானுடைய திருச்சந்நிதியிலே சென்று ஆலமுண்ட நீலகண்ட பெருமானை வணங்கி கரமலரை சிரமிசை போக்கி அந்த மலைமகள் மகிழன் அருட்கடலில் ஆரி புதானவர் ஆனந்த வகையாகிய ஆரணப் பொருளை ஆராய்ச்சி செய்தும் அடியங்களுடைய மனம் அலைந்து கொண்டே இருக்கிறது. இந்த மனம் அடங்கி யாங்கள் கடை தேரும் பொருட்டு அந்த வேதத்தின் உட்கடையாகிய பொருளை உபதேசித்து அருள வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தனர். சிவபெருமான் தவ முனிவர்களுக்கு அருள் புரிந்து எங்கிருந்தி என்று அருள் புரிய அவர்கள் அன்னலாரது பொன்னடி மலரின் கீழே தங்க அந்த வண்டி மன்னர் நந்தி தேவரை அழைத்து எம்மை தரிசிக்க மூவர் தேவாதிகள் யாவர் எய்தினாலும் எந்த சன்னதிக்குள் விடாது ஒளிக மன்மதன் வரில் விடுக எனப் பணிந்து அந்த கைலமலையிலே கவினுர திகழுகின்ற அந்த கல்லாலின் கீழிருந்த நால்வர்களுக்கு சிவ ஆகமங்களிலே கூட்ட அந்த சொல்லப்பட்ட பதி பசு பாசங்களாகிய முப்பொருள் இலக்கணங்களை விளக்கி வெளியிட்டு அருளினர். அந்த சனகாதிகள் அந்த அருள் வடிவாகிய குருநாதே, எங்கள் மனம் விரிந்திருப்பதால் மனமடங்கு வகை ஞான உபதேசம் புரிந்தருள வேண்டும் என்று வேண்ட அந்த புறமரித்த பரமசிவனார் புன்முறுவல் பூச்சு வாய் மலர்ந்து ஒன்றும் கூறாது அந்த பொருள் இவ்வாறு இருக்கும் என்று குறிப்பால் காட்ட திருக்குறம் ஒன்றினை திருமார்பில் சேர்த்து சின்முத்திரை காட்டி முனிவர் போல ஒரு கணப்பொழுது அந்த மோன நிலையிலே நின்று அருளினார். அதனால் அந்த நால்வரும் மனமிறங்கி ஞான நிலையை உணர்ந்து பேரின்ப வெள்ளத்திலே அணிந்து செயலற்று சித்திர விளக்கென இருந்தார்கள். அதனால இருவரும் உணரா அண்ணல் ஏன வெள்ளறியாமை சிறநிறை அனந்த கோடி திளைத்திடும் உரத்தில் சீர்கள் கரதலம் ஒன்று சேர்த்தி மோனமுத்தரை காட்டி ஒரு கணம் செயல் ஒன்று இருந்து யோகு செய்வாரின் முற்றான் என்று அந்த கந்த புராணம் மேற்படலத்தில் சொல்லுவார். ஒரு நாள் நாரதர் மனக்கலக்கம் அடைந்து அந்த சனத்குமாரரை அணுகி அமைதி அடைவதற்கு வழி யாது என்று கேட்டார். அதற்கு அந்த சனத்குமாரர் இருளின் எல்லையை, அதாவது இருள் கடந்த நிலையை சுட்டி காட்டினார். அந்த எல்லைதான் ஸ்கந்தர் என்று சாந்தோக்கிய உபனிஷத் பேசுகிறது. வேத சிரசுகளான உபனிஷத்து அந்த ஸ்கந்தர் என்ற சொல்லை பிரபலமாக பிரயோகப்படுத்துகின்றன. இதிலிருந்தே கந்த பெருமானை கண்டுகொள்ளலாம். ஸ்கந்தம் என்றால் தோள் என்று பொருள் கொண்டு வலிமைமிக்க தோள்களை உடையவன் கந்த பெருமான் என்று புலவர்கள் போற்றுவார்கள். அந்த சரவண பூம்பொய்களே ஒன்று கூட்ட பெற்றவர் என்ற காரணம் பற்றியும் கந்தர் என்ற பெயர் வழங்கும். இந்த திருப்பெயர் சர்வசக்தி தத்துவங்களை குறித்து சூடாமணி நிகழ்ந்து கந்தனை 31 பெயர்கள் சுட்டுகிறது. அதில் முதல் பெயர்தான் முருகன் என்பது. சொன்னால் பிறப்பொழியும் கூறாய கூறும் என்னாலும் பேரின்பம் எய்து நெஞ்சே முன்னால் பொறு சூரன் வல்லுடம்பு போழ்சே அயிலேந்து முருகமேள் என்னும் மொழி என்று
நம்முடைய பாம்பர் சுவாமிகள் அருள் செய்வார். மூவா பெருமையுள்ள தேவாதி தேவனா முருகப்பெருமானுடைய வரலாற்றை விளக்குகின்ற இந்த கந்தபுராணம், அந்த காஞ்சி கந்தகோட்ட பெருமான் திரிகட சக்கரை என்று அடியெடுத்து கொடுக்க, அந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரால் 10,345 பாடல்களால் பாடப்பெற்றது. முருகன் புகழ்பரப்பும் அருணகிரிநாதர், பாம்பர் ஸ்ரீமத் குமரகுருபரதாசன் சுவாமிகள் ஆகியோர் அந்த அருளாளர்களின் வழிபற்றி வந்தவர்தான் நம் ஆராதனைக்குரிய அழுமொழி அரசு தெய்வத்திலே கிருபானந்த வாரியார் அவர்கள். அதனால இங்க அந்த திருக்கைலாயம் என்ற அந்த திருமலை 1000 கோடி சந்திரர்கள் ஒருங்கு சேர்ந்து உதயமானால் எவ்வண்ணம் ஒளி செய்யுமோ அப்படி ஒளிதி செய்து கொண்டு விளங்கும். அந்த சிவபெருமான் தன்னை அடுத்த அடியருடைய பாவத்தை நீக்கி அவருடைய திருவருளை தருமாறு போல அந்த வெள்ளியங்குன்றம் தன்னை சார்ந்துள்ள ஒளியை, சார்ந்தவற்றை இருக்கிற அந்த ஒளியை மாற்றி தனது நல்லொளியை வீசிக்கொண்டிருக்கும். கொன்றை வில்வம் முதலிய தருக்களின் சோலைகளால் அந்த மலை இயற்கை அழகு இருப்பிடமாக இருக்கும். அங்க முக்கண்ணும் நாற்தோளும் பொன்மேனியும் உடைய நந்தியம்பெருமான் பொற்பிரம்பை கரத்திலே ஏந்தி காவல் புரிந்து கொண்டிருப்பவன். இந்திரன் முதலிய இமயவர் ஏறில்லாத மாதவமுடைய இருடிகள், சிவன் அடியார்கள், சிவகணங்கள் முதலியோர் எப்பொழுதும் அந்த மகாமலையினுடைய வாழ்ந்து கொண்டிருப்பர். அறம்பெயர்களின் ஆடலும், கந்தர்களின் பாடலும், வீண முதலிய இனிய வாத்தியங்களும், தேவர்களின் வாழ்த்தும் எக்காலத்தும் அந்த மலையிலே ஒலித்துக் கொண்டிருக்கும். ஒளிக்காலத்தும் அழியாத அந்த வெள்ளியங்கிரியின் மத்தியிலே நவமணிகளின் நல்லொளி வீசிக் கொண்டிருக்கும் அந்த பொன்னடும் கோயில் ஒன்று அது பொலிந்திருப்பது. அந்த திருக்கோவிலின் நடுவே வடப்புகளுக்கு உறைவிடமான விளங்குகின்ற அந்த மணிமண்டபத்தில நவமணி இழத்த அரணை மேலே அம்பிகையுடன் சிவபெருமான் எழுந்தருள் இருந்தனர். அந்த தும்புரு நாரதர், கந்தர்வர், செந்திரு முனிவர் முதலியோர் இனிய காணத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த தருவாயில் அம்பிகை மனத்திலே ஒன்றை நினைத்து துணுக்குற்று வெறிந்தெழுந்து சிவபெருமானை துளிந்து கற்பனையை கடந்த கண்ணுதலே சிவ அபராதியாகிய தசனுடைய மகள் என்ற பொருள்படும் தாட்சாயினி என்ற பெயரை யான் பூண்டிருத்தல் தகுதி என்று, அவனால வளர்ந்த இந்த உடலையும் அவனுடைய மகள் என்ற பெயரையும் இனி நான் தரிக்க ஒருப்படையும், அவை நீங்குமாறு திருவருள் புரிதல் வேண்டும் என்று வேண்டினான். அந்த ஒப்பற்ற அன்புடைய ஒன்றோடி உலகத்திலே ஆன்மாக்கள் உயிர் பண்ணம் இங்க நாம் நினைத்தனாய் உன் எண்ணம் நன்மை உடையது. அந்த மலையரசனாகிய இமவான் உன்னை மகளாகப் பெற்று எமக்கு தருமாறு விளைந்து பெருந்தவம் புரிகின்றான். அவன் விருப்பம் நிறைவேறுமாறு நீ அவனுக்கு மகளாகச் சென்று வளர்வாயாக. 5வது ஆண்டிலே நம்மை நோக்கி நற்றவும் புரிதி. அப்பொழுது கணங்களோடு நாம் வந்து உன்னை மனம் கொண்டு திருவருள் புரிவோம் என்று அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அந்த விடையவன்பால் விடை பெற்ற உமாதேவியார் வெள்ளி வெற்பை விட்டு இமயமலை சென்றடைந்தார். எனவே கீழ்த்திசை கடலும் மேற்றிசை கடலும் ஒன்றுபடா வண்ணம் தடை செய்து நிற்பது போன்று அந்த விண்ணளைவாகிய இமயமலை எழு செய்து கொண்டிருக்கும். அந்த மலையின் மேல் தேவார்தமுத்த தென்னிறவுடைய அந்த பதுமை தடாகம் ஒன்று திறந்தது. அந்த தடாகத்தில் எவ்வான் கௌரி அம்மை தனக்கு மகளாக தோன்றவும் அவரை அரசனாருக்கு நல்கவும் விளைந்து பெருந்தவமாற்றி நின்றனர். எல்லா உலகங்களையும் ஈன்ற பிராட்டி அந்த தடாகத்திலே அழகிய தாமரை மலரின் மேலே கண்களை கவரும் கட்டழகுடைய இளங்குழந்தை வடிவத்துடன் வீற்றிருந்தனர். அந்த தெய்வ குழந்தையை எமவான் கண்டு அடியேனை ஆட்கொள்ளும் பொருட்டு அகிலாண்ட கோடி என்ற அன்னை குழந்தையாக வந்து அமர்ந்தனர் என்று ஆனந்த கண்ணீர் கொள்ளும். ரோமம் சிலிர்க்க பெருங்களிப்பு அடியேனின் தவம் பலித்தது என்று ஆனந்த கூத்தாடி அம்பிகையை தொழுது குழந்தையை கரத்தில் எடுத்து சென்னை மேல் தாங்கிக் கொண்டு
தனது பொன்மாளிகைக்கு தனது தர்ம பத்தினி ஆகிய மேனையின் கரத்திலே மகவை நல்கினான். அந்த பர்வதராஜனால் கொடுக்கப்பட்ட அந்த தெய்வீக குழந்தை மேனை தொழுது வாங்கி குழந்தை கிடைத்த வரலாற்றை கேட்டு பெருமானுடைய இன்னருளால் எந்த மகவு கிடைத்தது என்று மனமிறங்கி மார்போடு அணைத்தன. பொங்கைகள் பால் சுரந்தன. பரிபுறம் தண்டை சங்குகளை ரத்தின சுற்றி மதானி கொற்றோடு அங்கதம் முதலிய பொன்னாபரணங்களை குழந்தைக்கு தரித்து பொன்னாலாகிய துகிலே ராளாள் உலகங்களை எல்லாம் ஈன்று வளர்த்த அந்த உலகமாதாவை தனக்கு மகளாக பெற்று வளர்த்தல் அந்த மேனை அந்த பர்வதராஜனுக்கு மகளாக வந்ததனால் அவள் பார்வதி என்ற திருப்பெயரை பெற்றனர். அந்த பார்வதி யாருக்கு வயது 5 ஆயிற்று. அந்த தருணத்திலே இந்த அம்பிகை ஆலமுண்ட அண்ணலினுடைய ஆணையை நினைத்து இமவானை நோக்கி, ஐயா, மணிகண்ட பெருமானை மனம் புரிந்து கொள்ளுமாறு அந்த பெருமானை குறித்து தவம் புரிவேன். அதற்கு இந்த மலையில் ஓர்வான் தபச்சாலை ஒன்று நிமைத்து தருவீர்களாக என்று கேட்டு அப்படியெல்லாம் இருந்து அந்த பெருமானை அடைந்த அந்த கதையை சொல்லுவார். அதனால அந்த நேரத்திலே அந்த புறமரித்த புருஷடை கடவுள் புன்முறுவல் கொண்டு முனிவர்களை நோக்கி இந்த மோனம் யோகத்தில் இருப்பது அதை வாக்கினால் கூறுவதென்று எப்படி சும்மா இருப்பதே ஆகும் என்று தமது திருமான்பிலே அமைந்த சின்முத்திரை கரத்தோடு ஒரு கணப்பொழுது யோகம் செய்வார் போல மௌன நிலை காட்டி அவர்களுக்கு அதை உணர்த்தினார். அதனால அந்த ஊரிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் அதனால பெரிதோன் சார்பிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர் கடவுளாய் என்னுள்ளே நின்றான் என்று சொல்லுவார். அதனால அந்த ஆலமரத்தின் கீழ் ஒரு அதிசயம் கண்டு குறு வயது முறிந்தவராகவும் சீடரோ இளைஞராகவும் இருப்பது உலக வழக்கம். அந்த ஆலமரத்தின் கீழ் குழு இளைஞர், சீடர்களோ வயது முதிர்ந்தவர்கள். குரு வியாக்கியானம் செய்வதும் சீடர்கள் மௌனமாக இருந்து கேட்பதும் உலக வழக்கம். அந்த ஆலமரத்தின் கீழ் குரு மௌனமாக இருக்கிறார். சீடர்கள் ஐயமெல்லாம் நீங்க வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அதிசயத்தை ஆலமரத்தின் கீழ் கண்டேன் என்று ஆதிசங்கரர் சொல்லுவார். எனவே துங்கமீது சனக முதல் முனிவோர் தொழுது அருகி வீற்றிருப்பர். சொல்லறிய நெறிய ஒரு சொல்லால் உணர்த்தியே சொருப அனுபூதி காட்டி செங்கமல பீட மேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே சிறகரி விளங்க வரும் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்று தாய்மான சுவாமிகள் சொல்லுவார். இப்படி அந்த முருகப்பெருமான் மயில் மிசை பவனி வருங்கால் உலகங்கள் அதிர்கின்றன என அவருடைய பவனி சிறப்பை வியக்கின்றார். மேலும் அந்த பெருமான் குழவி பருவம் மேற்கொண்டு தருநடையிட்ட போது ஆதிசேடனுடைய 1000 முடிகளும் கீழியல் உலங்களும் நெரு என்று அதிர்ந்தன. வடமேறுகிரி இடிந்து பொடிபட்டது. இந்திரன் தனது அமராவதியில் குடிபுகுந்தான். நிருதர்கள் வயிற்றில் எரி புகுந்தது என்று பெரிதோரிடத்தில் வியந்து ஓதுகின்றார். அந்த இயமையவர்கள் நகரில் இறைகுடு புகுத, நிருதர் வயிறு எரி புகுத, உரகர்பதி அபிஷேகம் 1000 எழுபிளமும் நெரு என மொழிய வடகுபடு இடிய இழிய தலன் அடியை பழகி விடையாளர் கூறுவதும் என்று சொல்லுவார்.
அதனால இந்த திருச்செந்தூர் உலகில் பரமபதமாக விளங்கி இகபர நலன்களை எளிதிலே வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதைத்தாங்க பரமபதமே செறிந்த என்று. எனவே அந்த முக்தி நெறி அறியாத அந்த வீட்டை அடைவதற்கு ஏதுவான நெறி என்னதென்று சிறிதும் அறியாதிருந்த நான் முற்படோடு பழகி நிலையுள்ளது இந்த உலக வாழ்வு என்று எண்ணி வினை செய்து கொண்டிருந்த எனக்கு முன் பல பிறவிகளில் நான் செய்த சஞ்சித வினை எல்லாம் என்னை அடையாது விட்டு நீங்கும்படி உண்மை ஞானத்தை அதுல கொண்டு என்னை சேர்ப்பிக்கின்ற சரிய கிரிய யோகம் ஞானம் அடங்குவனாயுள்ள அன்பு நெறியை எனக்கு கற்பித்து காட்டி அவ்வாறு கற்பித்தபடி ஒழுகினான். அப்படி ஒழுகுவதனால் உண்டாகின்ற பயனாகிய எனது உள்ளத்தில் தனது அருள் பேரொழியை நிறைவித்து அதனால் அதனை விட்டு மும்மலத் தொடக்கு முற்றிலும் நீங்கும்படி செய்து என்னை சிவமாக்கி எவ்வாறு முற்றிலும் மும்மலங்கள் நீங்களால் உண்டாகும் பயனாக சிவமான் தன்மை அடையும்படி செய்து அந்த சிவமான் தன்மை அடைந்த என்னை பின் தனது அடியனாக அடிமையாக ஆண்டு பேரின்பம் அழி அத்தன் என் தந்தையாகிய சிவபெருமான் எனக்கு அருள் செய்ததை இதைப் போல யார் பெற முடியும்? சமயம் என்பது மக்களுக்கு இறைவனை அடைந்து பேரின்பம் உறுவதற்கு காட்டும் நெறி வழியாகும். சைவ சமயத்திலும் சமய இலக்கணமுள்ள பிறந்த சமயங்களில் இருபெரும் பிரிவுகளில் ஒன்று உலக நெறி, மற்றொன்று வீட்டு நெறி. உலக நெறியிலே சமயங்கள் மக்களுக்கு அறத்தின் வழி ஈட்டிய பொருளை கொண்டு அறத்தின் வழி உலக இன்பமாகிய சிற்றின்பத்தை நுகரு அந்த பொது ஒழுக்கத்தை கற்பித்து உலக போகத்திலே அமிழ்த்து அந்த போகத்துக்கு ஏதுவாகிய பொருள்களிலே பற்று வைத்து ஒழுகச் செய்யும். பல பிறவிகளிலே உலக நெறியிலே ஒழுகி அனுபவம் முற்றியதனால் உண்டாகின்ற பயனாகி இந்த நிலையில்லாத உலக வாழ்க்கையினை அந்த உலக வாழ்வினுடைய அந்த போகத்தில இன்பத்தில உபற்பானது மனதிலே அடையப்பட்டு பக்குவ அறிவுடைய மக்களுக்கு சமயங்களை வீட்டு நெறியை கற்பித்து எந்த நெறியிலே உலக வாழ்வு குறிக்கோள் என்னதென்று நன்கு உணர்ந்து அறம்பொருள் இன்பம் மூன்றும் அந்த மூன்றிலும் பட்டுவிட்டு பேரின்பத்தை அடையும் கருத்துடையவர்களாய் அருளே கலைகளாக கொண்டு அருளின் வழியே தங்கள் அறிவு வேட்கை செயல்களை செலுத்தி ஒழுகி அவர்கள் இந்த தவமாகிய சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற நிலைகளை அடைந்து மை அறிவும் மெய்யன்பும் பெற்று பேரின்பம் அடைவார்கள். இதான் முக்தி நெறி. முக்தி என்ற வட சொல்லு கட்டு விடுதல் என்று பொருள்படும். முயற்சினா விடுதல், உலகப்பற்றி விட்டு இறைவனை பற்றி பேரின்பம் அடைவதற்கு ஏதுவாகிய நெறி இந்த முக்தி நெறி. இது வீட்டு நெறி என்று தமிழிலும் கூறப்படும். அறியாத முற்கரோடு முயல்வேன் பெறுதற்கரிய மானிடப் பிறவியை பெற்றிருந்தோம். பெறுதற்கரிய பேரின்ப பேறு என்னதென்று அறியாது இந்த சிற்றின்ப உலக வாழ்விலே உழன்று வருந்துகின்ற மக்களை அவர் மூர்க்கர் என்பார். மூர்க்கராவர் என்னது செய்தால் இன்னது விளையும் என்று அறியாது ஒழுகுகின்றவர்கள். இதனால் மூர்க்கர் என்ற சொல்லுக்கு மலமறைப்பை அறியாத மூடர் என்று பொருள் சொல்லப்பட்டது. முயல்தல் என்பது வினை செய்தல். அறிவு வேட்கை செயல்களை உலக விடயங்களிலே செலுத்தி வினை. இந்த உலக நெறி ஒழுகுகிறவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருவரை ஒருவர் மதித்து ஒழுகுகின்றவர்கள் ஆதலில் முற்கரோடு முயல்வேன் என்றார். முயல்வேன் என்பது உயர்தின ஆண்பான் தன்மை ஒருமை வினையாள இணையும் பெயர். அதனால வழக்கமாய் முயன்று வந்தவனாகிய நான். அதனால முயல்வேனே என்பது முயல்வேனுக்கு என்ற நான்காம் வேற்றுமை பொருளிலே வந்த வேற்றுமை உருவு மயக்கம். முயன்றேன் என்பது முயன்று வந்த நான்.
என அதை இறந்த காலத்தில் கூறப்பாளர் தெளிவு பற்றி முயல்வேன் என்று எதிர்காலத்தில் கூறப்பட்டது. வனவிழைகள் மாறும் வண்ணம் பக்தி நெறி அறிவித்து, இந்த பக்தி நெறி என்பது இறைவனை பற்றும் மெய் அன்பு நெறி, உலக அன்பு நெறி அன்று. இறைவன் உயிர்கள் தன்னை அடைந்து பேரின்பம் பெறும் பொருட்டு அவன் சலிப்பின்றி செய்து வருகின்ற பேரருட்சைகளை அறிந்து நினைந்து அகம் குழைந்து உருகி அவனிடத்து செய்கின்ற மெய் அன்பாக இவ்வாறு அறிந்து செய்யும் அன்பே அந்த அழுத்தமாயுள்ள மையன்பாக இருக்கும். இந்த மையன்பானது தன்னை உடையவர்களை இறைவனுடைய திருப்படிகளிலே சேர்க்கும் திறமுடையது. ஆதலின் பக்தி நெறி அறிவித்து என்றார். உன் குரல்களுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டிவனே என்று இந்த மாணிக்க வாசகர் வேறொரு பாட்டில சொல்றது. உண்மை சரிய கிரிய யோகம் ஞானம் 4 அரும்பு மலர் காய்கனி போன்று வளர்ச்சி முறையாக இந்த பக்தி நெறி ஆகிய மெய்யன்பு இது அன்பு நெறியில் அடங்கும். இந்த பக்தி நெறியும் முதலாவது வரிசையில் கூறப்பட்ட முக்தி நெறியும் ஒன்றுதான். முன் பல பிறவிகளிலே ஈட்டப்பட்டு நுகர்ந்து கழிக்கப்படாது அந்த புத்தி தத்துவத்திலே சூக்கமாய் இறங்கி இருக்கின்ற வினை தொகுதியாகிய அந்த சஞ்சித வினைகளை பல வினைகள் என்றார். மெய் அன்பு நெறியிலே நின்று இறைவனோடு ஏகமாய் நின்று அவன் பணியாக எல்லா வினைகளையும் செய்யும் மக்களுக்கு இந்த ஆகாமிய வினை ஏறாது எடுத்த பிறவி நுகர்ச்சிக்கு முகந்து கொள்ளப்பட்ட பிராரத்த வினை அதுவும் உடலுளாய் கழியும். காதலின் அடிகள் எஞ்சி நின்ற சஞ்சித வினையை பழவினைகள் என்று சொன்னார். பாறுதல் என்பது ஓடுதல், அதாவது தங்காது விரைவிலே அகலுதல், அவையெல்லாம் சக்தி கெட்டு போதல். தீயன் முன் பஞ்சு போல தீக்கையால் சஞ்சிதவனை அழிதலில் பாரும் வண்ணம் என்றார். எனவே சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு ஆண்டங்கிறது ஆண்டு அந்த பேரின்பம் அருளிய அந்த சிவானந்த அனுபவத்துக்கு இலக்கணமாய் அமைந்துள்ள இந்த 3 அது 3 என்னது அப்படின்னா, ஆமா எப்படி இருக்கு, வேறாதல் உடனாதல் ஒன்றாதல் அப்படிங்கிறது என்னும் 3 வகை சிறப்பு இயல்பை அந்த அத்துவித நிலைகளை குறிக்கின்றன. அதனால இத என்றனக்கருளி என்ற அந்த முதற்பாட்டில் இது சொல்லப்பட்டிருக்கு. சொற்கள் மாத்திரம் வேறு, அவ்வளவுதான். அதனால இந்த பாட்டுல சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி அது ஒன்றாக, அப்போ அறிவிக்கிறது முன்னிலையில் வேறாணிக்கிறது, சிவம் ஆக்கிங்கிறது அது தன்மையில நடக்கிறது. எனை ஆண்ட அது உடனாது என்று இப்படி இந்த 3ஐயும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால என்றனக்கருள் எழுகடைந்து உள்ளத்தை எழுகின்ற ஆயிரே போன் அந்த நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நியலால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறைமுறை சிவனே ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிகப் பெறாது என்று அணுவாய் சென்று சென்று ஒன்று ஆம் திருப்பெருமுறை சிவனே அந்த உயிர் தனது மழைவழி முற்றும் தேய்ந்து சிவத்தன்மை நிறங்கி விளம்பும் போது அது பொருள்தன்மையால் இருபொருளாய் இருந்தாலும் அந்த உயிரோடு நீ வேறு அந்த உயிர் வேறு என்பது என்று அந்த கலப்பினால் ஒற்றுமைப்பட்டு விளங்குகின்ற அந்த திருப்பெருந்துறையிலே கோயில் கொண்டறிய சிவபெருமானே நீ ஒன்றுமல்ல. உயிர் படிமுறையிலே அறிவு பெருக்கம் அடைகிறது. அந்த தத்துவ படிகள் ஏறி செல்லும் பொழுது
நீ அந்த உயிரோடும் தத்துவங்களோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாய் கலந்திருக்கின்ற. அப்படி கலந்திருந்தாலும் இந்த உயிராலாவது தத்துங்களாலாவது சிறிதும் தோய்ந்து நீ மாறுதல் அடையாமல் உனது உண்மைத்தன்மையில இயற்கை தன்மையில் நிலையாக விளங்குவதால் நீ உயிர் அல்லாதவனாயும் இந்த தத்துவங்கள் அல்லாதவனாயும் அவருக்கு வேறாய் உள்ள நிறையறிவு பொருளாய் இருக்கின்ற நீயன்றி ஒன்று என்பது. அவ்வாறு நீ உயிராவது இந்த தத்துவங்களாவது அல்லாதவனாய் அதனின்று வேறு தனிப்பொருளாய் இருந்தால் அந்த உயிரிலும் தத்துவங்களும் நீ நிறைந்திருக்காவிட்டால் இந்த உயிரை இயக்கவும் அறியவும் செய்வதற்கு வல்லதன்று. எனவே இந்த அறிவும் செயலும் நீ இதோடு கலந்து நிற்பதனால் விளங்குகிறது. தத்துவங்கள் இயங்குவதற்கு வல்ல, அதெல்லாம் சடம், அது தானா வேலை செய்யாது. அதனால யார் உன்னை அறியகிப்பார்? அவ்வாறு நீ உயிரிலும் தத்துவங்களிலும் உண்மையும் எண்மையுமாய் விளங்குகின்ற அந்த இயற்கை தன்மையினால் இந்த மாந்தரில் யார்தான் உன்னோடு அச்சுவிதமாய் கலந்து நின்று உணராமல் உனக்கு வேறாய் நின்று தனித்த நிலையை அறிய வல்லாய் ஒருவரும் இல்லை என்று அந்த பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தருளி பித்தன் இவனை என்னை ஆக்குவித்து பேராமை சித்தம் எனும் திண்கையிட்டால் திருப்பாதம் கட்டிவித்த அந்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே என்பார். எனவே அந்த உயிரினுக்கு இயல்பாய் சிவனிடத்தில் உள்ள அந்த மெய் அன்புடைமையும் அந்த சிவனிடத்திலே வித்துப்போல் அடங்கியுள்ள அந்த காரண நிலையாகிய உலகத்தின் மெய்த்தன்மையும் முறையே விளங்காமல் இருக்கும்படி செய்கின்ற அந்த பசுத்தன்மையை பாசத்தன்மையை அறுத்து என்னிடம் சிறிதும் அது செயல்படாமல் இருக்கும்படி முற்றிலும் நீக்கி அருள். பித்தன் இவன் என்னை ஆக்கு. இவன் சிவனிடத்திலே முழுப்பற்று உடைய பித்தன் பைத்தியக்காரன் என்று என்னை கண்ட ஊரார் கூறி எள்ளி நகையாடும்படி செய்வித்து பேராது சித்தமெனும் திண்கையிட்டால் உன்னுடைய திருப்பாதத்திலே கட்டிவித்து எனது உள்ளமாகிய வலிய கயிற்றினாய் என்னை தன்னோடு இரண்டு அந்த திருவடிகளோடும் என்றும் நீங்காதபடி கட்டி தன்னையே பற்றும்படி செய்வித்த வித்தகனார் அந்த பெரிய அறிவாற்றலோடு கூடிய சிவபெருமானுடைய அந்த விளையாடல் அந்த கரணத்தால் அன்றி சங்கற்ப மாத்திரத்தாலே எளிதாக செய்யவில்லை. அந்த ஐம்பெரும் அருட்செயல்களை விளங்குதில்லை கண்டு அருள் விளங்குகின்ற தில்லை திருப்பதியின் கண்ணே நான் அகக்கண்ணாலே நேரே பார்க்கிறேன். எனவே அந்த பக்திமையும் பரிசுமிலா பசுபாசம், பக்திமை என்பது அன்புடைமை. அது இங்கே உயிருக்கு சிவனிடத்திலே இயல்பாய் உள்ள மெய்யின் அன்புடைமையை குறிக்கிறது. பரிசு என்பது தன்மை, பரவும் பரிசொன்று அறியேன் என்பது அது பற்றித்தான், அல்லது பண்பு. அது இங்கே மாயா தத்துவங்களாய இந்த காரிய உலகிற்கு காரண நிலையில் உள்ள அந்த சத்தாம் தன்மை மைத்தன்மையை குறிக்கிறது. பாசம் என்பது பாசத்தன்மை, அதாவது உயிர் இந்த மாயா தத்துவங்களாகிய உலகின் மேல் பற்று வைக்கும்படி செய்கிற பாச கட்டுடையதான் தன்னை. உயிரானது அந்த மாயா தத்துவ கூட்டங்களாகிய உடலை தானாகவும் தானே உடலாகவும் அந்த தத்துவ கூட்டங்களினுடைய குணங்களை தன்னுடைய குணங்களாகவும் வேற்றுமையின்றி நினைத்தும் உடலையும் உடல் தங்குகின்ற இந்த உலகினையும் இந்த உலகில் உள்ள நுகர்பொருள்களையும் நிலை உள்ளவளாக மதித்து மயங்கி அறிதல் உயிருக்கு பாசத்தன்மையாகும். இந்த பசுத்தன்மை என்பது உயிர்த்தன்மை, சீவத்தன்மை. அதாவது உயிரானது அந்த அறிவுடையது. அந்த அறிவுடையதான் அறிவில்லாத உயிர். அந்த உயிரில் பொருளாகிய சடப்பொருளாகிய உடல் இந்த உலகம் நுகர்பொருள்களில் இருந்து வேறு என்று அதான் தத்துவ ரூப தரிசனம்ங்கிறது.
தனக்கு கீழாக உள்ள அவற்றை அறிவுடைய நான் மேற்கொண்டு வருவதாக அறிந்தாலும் அந்த திருவழினது துணையின்றி தன் அறிவு கொண்டு அந்த தத்துவங்களையும் தன்னையும் அறிந்து அந்த பயனறிந்து வருவதாக நினைக்கின்ற அந்த தன்முனைப்பு மயக்க அறிவு, அந்த பாசக்கட்டுடைய மயக்க அறிவானது இந்த உயிருக்கு மாயையினால் ஆகிய உடலையும் உலகையும் நுகர்பொருளையும் அவற்றின் காரிய நிலையை கணந்தோறு தோன்றி மறையும் அறிந்து வருகின்ற நிலையில்லாத தன்மையிலே அறியாமை உண்டு பண்ணி அவற்றிலே முழு பற்று வைக்கும்படி செய்து அவற்றின் சத்தான் தன்மையான காரண நிலையை சிறிதும் அறிய ஒட்டாமல் அப்படி இருக்கும்படி செய்கிறது. அதனால பரிசிதா பாசம் என்றார். அதத்தான் இங்க தகவிலா மலங்கள் என்பார். பசுத்தன்மையாகிய உயிரின் தன்முனைப்பு அறிவினால், அந்த தன்முனைப்பு அறிவினாலே உயிரானது உண்மையிலே தனக்கு எப்பொழுதும் துணையாக உபரித்து வருகின்ற அந்த திருவருளினை அறியாதிருத்தல் காரணமாக இறைவனை அறிந்து அவனிடத்திலே அன்பு செய்ய ஒட்டாமல் இருக்க செய்தனால அடிகள் பத்திமையும், பத்திமையில்லா பசு என்றார். பசுபாசம் என்பது உண்மை சொல். பசுவும் பாசம், பத்திமையும் பரிசும் இல்லாத பசுவையும் பாசத்தையும் என்று சொல்ல வேண்டும். பத்திமையிலா பசு என்று, பரிசிலா பாசம் என்று நிழல் நிலையாக ஏற்று பொருள்கள் வேண்டும். இதையெல்லாம் அறுத்தருளி. அப்போ இத அறுத்து அருள்கள் என்பது உயிரில் இதுவரை பற்றி இருந்த மலத்தொடர்பை சிறிதும் இல்லாதபடி முற்றிலும் நீக்கி அருள்கள். இவ்வாறு அந்த உயிரினுடைய பசுபாசங்களை அறுத்தால் அந்த உயிரானது மல நீக்கமாகும். இந்த மல நீக்கம் பெறுதல் உயிருக்கு எதிர்மறை பயன். இந்த காரிய புலமானது என்றும் அழியாத காரண நிலையிலே தனது அருட்பேருளிலே அடங்கி இருத்தலையும், உயிரின் அறிவுச்சுடர் தனது பேரறிவுச் சுடரிலே அடங்கி இருத்தலையும் இறைவன் உயிருக்கு என்றனக்கருளி என்ற அந்த பாட்டுல சொல்லுவார். அதனால மல நீக்கம் உண்டாகிறது. இவ்வாறு இறைவன் உயிருக்கு காட்டுவதால் உயிரில் உலகம் இந்த அதாவது சடமும் சித்துமாகிய இந்த உலகம் எல்லாம் இறைவனிடத்தில் அடங்கி நின்று இறைவன் தனியே நின்று விளங்குதலை உயிர் அறிகின்றது. இந்த நிலையத்தான் நின்றனக்கருள் இழுகடிந்து உள்ளத்தை எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை என்பார். எனவே அந்த பெருமான் இந்த பாட்டுல பசுபாசம் அறுத்தருளி என்று கூறியது அந்த அச்சோப்பதிகம் முதலாவது பாட்டுல சித்தமலம் அறிவித்து என்று அருளினான். பித்தன் இவன் என்னை ஆக்குவித்து, இது மலநீக்கம் பெற்ற உயிருக்கு இறைவன் அருள் விளக்கம் உண்டாகும்படி செய்வது. இது உயிருக்கு உடன்பாட்டு பயன். மலநீக்கத்தால் உயிருக்கு இறைவனாகிய அந்த பேரின்பப் பொருள் விளங்கி தோன்றுமை அன்று அந்த இன்பப் பொருளை பற்றும் முயற்சி உண்டாகாது. இந்த பற்றும் முயற்சியானது என்றனுக்கருளி என்ற அந்த பாட்டு உரையில விளக்கியபடி இறைவன் உயிரோடு உடன் நின்று அந்த இன்பப் பொருளாகி தன்னை காண செய்யும் அந்த காணும் உதவியிலாக உண்டாகிறது. இதனால உயிர் அருள் விளக்கம் உடையதாகி இறைவனை பற்றுகிறது. பித்தன் இவனை என்னை ஆக்குவித்து என்ற இந்த பாட்டில் கூறியதை அச்சோப்பதிகம் முதலாவது பாட்டுல திருச்சி அந்த சித்தமலம் அறிவித்து என்பதற்கு பின் சிவமாக்கி என்று கூறி அடினார். ஆமா, இதேத்தான் திருமந்திரம் 1820வது பாட்டிலே நென்மல மேனி நிமலன் பிறப்பிலே என்னுளம் வந்து இவன் என் அடியான் என்று பொன்வளர் மேனி புகழ்கின்ற வானவன் நென்மலன் ஆகென்று என்னுடைய மலத்தை நீக்க வல்லானே, நென்மலன் ஆகென்று நீக்க வல்லானே என்று அந்த
திருமந்திரத்துல சொல்லியிருப்பார். எனவே ஒருவன் யாதாம் ஒரு பொருளை சார்ந்து அதன் மயமாய் அதனிடத்திலே முழுப்பற்று உடையவனாய் அதிலே அவன் பித்தன் என்று கூறப்படுகிறான். இங்கே அடிகள் தமக்கு உயிர் பற்றிலாவது பொருள் பற்றிலாவது சிறிதும் தொடர்பின்றி இறைவனையே நோக்கி அவனிடத்திலே முழு பற்றுடையவாய் இருத்தனே பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து என்றார். உலகத்தில் உள்ளவர்கள் உயிர் பற்றும் பொருள் பற்றும் உடையவர்கள் ஆதலின் அந்த பற்றுகள் சிறிதுமில்லாத அடிகள் தங்கள் பார்வையிலே பித்தன் என கூறுதல் இயல்பு. வைத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வி என்னும் எந்த பித்த உலகில் என்று அடிகள் அந்த போத்திப்பில 6வது பாட்டில் சொன்னதை நினைவு கொள்ள வேண்டும். அந்த சித்தம் என்னும் தின்கயிற்றால் பேராமை திருப்பாதம் கட்டிவித்த அந்த இறைவனுடைய 2 திருப்படிகளும் உயிர்களுக்கு வீடளிக்கும் இடம் ஆதலினை திருப்பாதம் கட்டிவித்த என்று அந்த பசகரணமாகிய சித்தமே சிவகரணமாக மாறி கருவிகரணங்களிலே சிறிது தாக்கலின்றி அந்த சாக்கிர அதீதத்திலே பொற்புறு கருவியாகும் புணராமை செற்பது அதீதம் வந்து தோன்றாமை தோன்றி நின்ற சிற்பரமதனால் உள்ள செயலிடத்திலும் தர்ப்பணமாகி நிற்றல் சாக்கிரா அதீதம் தானே என்று உமாபதி சொல்லுவார். எக்காலத்திலும் இறைவனுடைய திருப்படிகளை பற்றி நிற்றனாலே இந்த சித்தம் எனும் தின்கயிற்றால் என்றும் அந்த திருப்படிகளை விட்டு இனி அந்த சித்தம் பெயர்ந்து உலகத்தை நோக்கி பற்றுதல் இன்மையினாலே தின்கயிற்றால் பேராமை கட்டுவித்த என்று அதைத்தான் 12வது நூற்பாவலம் 3வது அதிகரணத்திலே அந்த முதல் பாட்டில் சொல்லுவார். ஆமா, என்னை தன்னுள்ளே கறக்கும் என்பது. அதனால அவன் அந்த பாட்டிலே நாமெல்லாம் அந்த பெருமானை அறிந்து நாம அனுபவிக்கிறோம். அப்போ அந்த பெருமானை அவன் பொதுவாக அதாவது பாலிலே நெய் போல மறைந்து நிற்கிற நிலையை விட அவன் தயிரிலே நெய் போல விளங்கி நிற்கிற இடம், அந்த இடத்துல இந்த சீவன் முத்தர்கள் கண்டு வழிபடணும் என்பதை அது வலியுறுத்தி சொல்கிறது. எனவே அந்த இடத்துல அவர் அப்போ அப்படி வழிபடுவதற்கு அதனால எப்படி அவங்களால அங்க காண முடியுது அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுணர வேண்டி தனதுருவைத்தான் கொடுத்து, அது மட்டுமல்லாம தன் உணர தன்னுள் இருத்தலால் என்பான். அவர்களை அந்த உணர்வு வரமாறு தன்னுடைய அந்த சிவபோதத்துக்குள்ள அந்த சிவபோதத்தை அடக்கி வைக்கிறான். அதான் எம்பிரான் என்னை தன்னுள்ளே கறக்கும் என்று, எம்பிரான் எண்ணி நல்லால் என் செய்வேன் ஏழையேனே என்று அப்படி சொல்லுவார். எனவே அந்த அப்படி திருப்பாதம் கட்டிவித்த அந்த இறைவனுடைய 2 திருப்படிகளும் இந்த உயிர்களுக்கு வீடடிக்கும் இடம், அதனால அதை திருப்பாதம் கட்டிவித்த என்றும் அந்த பசுகரணமாகிய சித்தமே சிவகரணமாகி அந்த சாக்கிராதீத நிலையிலே நமக்கு உதவி செய்வதனால அந்த திருப்படிகளை விட்டு இனி சித்தம் பெயர்ந்து உலகத்தை நோக்கி பட்டாத வகை. அதான் அந்த இவ ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அஞ்ஞானத்தை வேம்புகின்ற புழுப்போல நோக்கி நிற்கும் ஆதலா அது நீங்குதற்கு என்பான். எனவே அப்படி பெயராம கட்டுவித்து அந்த பேரின்பம் நுகரும்படி செய்யும் இறைவன் செயல் ஆதலின் கட்டுவித்து என்று பிறவினையை கூடியருளினான். இந்த சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாகும் அத்தன் கருணை என்று அந்த திருத்தோள் நோக்கம் 6வது பாட்டுல இங்க சொன்னதும் அதுதான். அது வித்தகனார் விளையாடல் என்பார். அது வித்தகனார் என்பது அறிவுடையவன். ஒன்றிலே அறிவுடையவனே அதனை செய்யும் திறன் உடையவனாக இருப்பான். அந்த வடமொழி சொல் திறமுடையவன் என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது. இறைவன் ஐந்தொழில் செய்வதற்கு பேராற்றலும் பேரறிவும் உடையனாய் இருத்தலின் வித்தகன் என்பார். அதாவது அவன் பெரிய இந்த
என்ன செய்தாலும் அந்த மலத்திலிருந்து விடுபடாத அந்த உயிர்களை அந்த மலத்திலிருந்து விடுபடுத்துவதே பெரிய வித்தகம்தான். அதனாலே அந்த வித்தகன் என்பதற்கு அந்த வேறு அறிவாற்றல் உடையவன் என்பது பொருளாக சொல்லப்பட்டது. விளையாடல் என்பது இங்கு அருள் விளையாட்டு. ஐந்தொழிலும் இறைவனுக்கு, உயிருக்கு இறைவனால் சங்கல்பத்தால் மாத்திரமா எளிதாக செய்யப்படுவதனாலே வித்தகனார் விளையாடல் என்பார். அது விளங்கு தில்லை கண்டேனே. இந்த தில்லை தலமானது இறைவன் சிறப்பாக ஐந்தொழிலை குறிக்கிற திருநடனம் செய்கிற தலம். அதனால அந்த விளங்கு தில்லை கண்டேன், அந்த காண்டவர் தான் முக்தி பெறுவார். அதனால மூவகை அந்த சிறப்பு அத்திவித நிலைகள் என்றனக்கருளி என்ற அந்த முதல் குறிப்பு பாட்டு முன்னிரண்டு வரிகளிலும் கூறப்பட்டிருப்பது போலவே இந்த பாட்டிலும் கூறப்பட்டிருப்பது. ஆனா அந்த என்றனக்கு அருளி என்ற பாட்டில இறைவனுடைய அருட்செய்கள் பயனாக தம்முடைய அருவீச்சை செயல்கள் எல்லாம் இறைவனுடைய அருவீச்சை செயல்கள் அடங்கி தமது உள்ளத்திலே விளங்கியதை கூறி அருளினார். ஆனா இந்த பாட்டில அவர் இறைவன் தமக்கு செய்த அந்த அருட்செயல்களை விதந்து துதித்து கூறுகின்றார். இந்திரிய பயமயங்கி என்ற அந்த பாட்டில இறப்பதற்கே காரணமா அப்படி அந்த பாட்டுல அப்படிப்பட்டவனை சிந்தனை தெளிவித்து என்றும் சிவமாக்கி என்றும் என ஆண்ட என்றும் இந்த பாட்டில் போலவே கூறப்பட்டிருக்கிறது. அதனால அந்த பாட்டில் அந்த சிந்தனை தெளிவித்து என்பதற்கு மட்டும் இந்த பாட்டில சித்தமலம் அறிவித்து என்பது சிந்தை தெளிவித்தலுக்கும் காரணமாக சொல்லப்பட்டது. இந்த பாட்டுக்கள் ஒன்றையொன்றி ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு விளக்குவதாக அமைந்திருக்கிறது. இந்த மூன்று அத்திவித நிலைகளும் ஞானங்கள், அதாவது பக்தி நெறி என்ற இந்த பாட்டில் கூறப்பட்டபடியால் உண்மை கிரிய யோகம் இதெல்லாம் பக்தி நெறியிலே எவ்வாறு அடங்கும் என்பது இங்கே குறிக்கத்தக்கது. உண்மை ஞானத்தைச் சேர்ந்தது. ஞானத்தில் சரி சித்தமலம் அறிவித்து என்பதிலும் ஞானத்தில் கிரியை யோகம் சிவமாக்கி என்பதிலும் ஞானத்தில் ஞானம் எனையாண்ட என்பதிலும் அடங்கி உயிரானது அந்த ஞானத்தில் சரியால் மாயை தொடர்புடைய அந்த மலம் முற்றிலும் நீங்கப் பெற்று ஞானத்தின் கிரியா யோகங்களாலே அருள் விளக்கம் அடைந்து சிவனுடைய எண்குணங்களும் பதியப்பெற்று சிவமாகி ஞானத்தில் ஞானத்தால் பேரின்பப் பெற்றினை ஆமா அந்த பேரின்பப் பெற்று நிமித்தமாக சிவனால் அடிமையாக ஆண்டு அருளப் பெற்று அந்த சிவனுடைய திருப்படிகளை அடைகின்றது. இந்த மூன்று நிலைகளும் காரிய சுத்த நிலைக்கு சேர்ந்தவை. காரண சுத்தனையே நாவிலான் இல்லது என்று கூற ஒண்ணாத சிவானந்த அனுபவ நிலை இந்த சித்தமலம் அறிவித்து என்பதிலும் சிவமாக்கி என்பதிலும் இந்த உம்மை உருவுகள் சொக்கன அறிவித்தும் ஆக்கியும் அத்தன் அந்த சிவபெருமானுக்கு பேரின்பம் அடையப்பெறும் தாம் மகன் என்ற அந்த கேண்மையால் அவனுடைய உரிமைகள் எல்லாம் அடைதல் பற்றி அடிகள் சிவபெருமான இந்த இடத்துல அத்தன் என்று கூறி அழினார். இந்த சிவஞான சித்தியார் 8ஆம் சூத்திரம் அதுல முதல் பாட்டுல மன்னவன் தன் மகன் வேடத்தை தங்கி வளர்ந்ததனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி வேணுமா போலே துணை ஐம்புல வேடு சூழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் உறும் தொல்லுயிரை மன்னும் அருளால் உருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்று சொல்லுவார். எனவே இந்த இதுல சொன்ன மாதிரி அந்த அரசகுமாரனாகி ஒருவன் அந்த பிள்ளை பருமத்து மடமையால் வேறிடத்தை பொருந்தி அந்த வேடன் வசமாக நின்று தன் சாதிக்குரிய பெருந்தகைமை விளர்ந்து எழுதொழி சொல்லில் வளர்ந்து தந்தையாகி அரசனையும் தன்னையும் அறியாது அந்த மயக்கத்தை பொருந்தி நிற்கும் பொழுது பின்பு தந்தையாகி அந்த அரசன் வந்து மகனை பார்த்து
நீ வேடகுமாரன் அல்ல, என் மகன் என்று அறிவுறுத்தி அந்த வேடரிலிருந்து அவனை நீக்கி அரசகுமாரனுக்குரிய பெருந்தகைமையும் அரசனாகிய தானாம் வண்ணம் செய்து போற்றுமா போல இந்த நிலை பெற்ற உயிர் தன்னினை என்று வேறுபட்டு நெருங்கிய இந்த ஐம்பொருளாகிய வேடருடைய சூழலில் பட்டு அவருக்கே தொண்டு செய்து அதனால் அறிவினை இழந்து தன்னை அறியாமே என்று தலைவனையும் அறியாது அப்படி வருந்துவதை அறிந்து அந்த உயிர் செய்த மிகுந்த தவ முதிர்ச்சியால இறங்கி நித்த முத்த சுத்த சித்து என்று சொல்லக்கூடிய தலைவனாகிய அந்த ஈசன் குறுவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து தன்னையும் தலைவனையும் அறிவண்ணம் உணர்த்தி, அதாவது அங்க அவரை போடுவார். அந்த பாட்டுல அவர் சொல்றார், அந்த நீ அதாவது அந்த தபத்தினில் உணர்த்த தம்முதலே குருவுமாய் வந்து உணர்த்த ஐம்புல வேடனின் வளர்ந்தலாய் அயர்ந்தரை என உணர்த்த என்று அங்க 3 உபதேசம் 3 தீட்சை போல. அதனால விட்டு அந்நியமின்மையில் அரண்காலல் செல்லும் என்று அங்க முதல் நூல்ல சொல்றாங்க. எனவே இப்படி அந்த அறிவினை இழந்து தன்னை அறியாமை அன்று தலைவனையும் அறியாது வருந்துவதை அறிந்து அந்த உயிர் செய்த மிகுந்த தவமுதிர்ச்சியால் அந்த பெருமான் குறுவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து அந்த தன்னையும் தலைவனையும் அறிவண்ண உணர்த்தி அந்த கருவி சார்பில் இருந்து விடுவித்து பந்தத்தில் இருந்து விடுதலை செய்து அவனோடு கூடும்படி செய்து அந்த மலபலியை கெடுத்து அதனின்றும் மீட்டு பழைய நிலையாகிய தன் வண்ணமாக்கி அந்த உயிரை மலர்போல் தன்னுடைய திருப்படியிலே வைத்து அந்த வாழ்விப்பன் என்பார். இதனால இதெல்லாம் ஆர் பெறுவார். அடிகள் தம்மை சிவபெருமான் திருப்பெருந்துறைக்கு வந்து ஆட்கொண்டு அந்த பேரின்ப அரிய நிலையை அதற்கு முன்னுள்ள தமது நிலையோடு ஒப்பிட்டு பார்த்து அளவில் அடங்காத தமது வியப்பை கூறுகின்றார். என் சிரத்தின் அந்த அவருடைய சிரத்திலே ஒரு கால் பிறர்க்கறியும் என்ற அடிகள் இத அந்த திருக்கோவையார் 26வது பாட்டில் அருகால் நிறைமறல் ஐம்பால் நிறையணிந்து என அழியார் துருகான் மலர்குத்து தொகை தொல்லாகிய மெல்ல சிறுகால் மருங்குள் வருந்தா வகைமிக என் சிரத்தின் ஒருகால் பிறர்க்கு அறியும் புலியூர் அண்ண ஒண்ணுதலே என்று அதுல சொல்லுவார். எனவே அப்படி அந்த நனையந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தான் என்று அப்பர் சுவாமிகளும் சொல்லுவார். அதனால பல பிறவிகளில் ஈட்டிய அந்த புண்ணிய பலத்தினால் என்னுடைய தலையிலே சூட்டப்பட்ட அந்த திருவடியை பிறர் சூட்டிக் கொள்ள புண்ணியம் செய்யாமையில் அவர் என் சிரத்தின் ஒருகால் பிறருக்கு அறியோன் என்றார். எனவே அந்த திருவருளுக்கு கிடைத்த வேறு எவருக்கு கிட்டும் என்பது. அதனால இந்த அச்சோ என்று அந்த அச்சோ குறிப்பு அந்த வியப்பை உயர்த்தி அடைகிறார். அதனால அந்த சித்தம் செயல்பட்டுற வரைக்கும் அது நாதாந்த நடனம். அந்த நாதாந்தத்திலே ஞான சொரூபமாய் நின்று திருப்புத்து நிகழ்த்துகின்றான். அந்த நாதத்திலே தடத்த ரூபமாய் நின்று அது செய்கிறான். எங்கும் எப்பொழுதும் அந்த திருப்புத்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அத கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் என்று அந்த பாட்டில் ஆதியாய் நடுவுமாகி என்று தொடங்குகின்ற அந்த திருவிருத்தத்தாலும் அந்த 2 நடனமும் அங்கே சொல்லப்படுகிறது. இறைவன் தானேயாய் நிற்கும் நிலை அது பரம். தன் சக்தியை வெளிப்படுத்தி கருணை உரிக்கொள்வது பராசக்தி உடனாய பராபரம்.
ஐந்தொழில் கூத்து நடத்தும் போது அது அந்த 8ஆம் நூற்பா 3வது அதுல பதி எனப்படுவான். அந்த அந்த 2ஆம் நூற்பாவில இந்த உயிர்கள் மாறி பிறந்து வரும் என்றது. மாயா காரியமாகி இந்த மனம் வாக்குக்கு எட்டாத நிலை அந்த நாதாந்த நடனம் நிகழ்கிறது. அந்த நாதாந்தத்திலே கற்பனை கடந்த சோதி கருவிய உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் அந்த திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்படம் நடை செய்கின்ற பூங்கலன் என்று அந்த நாதாந்த சுரூப நடனம் நிகழ்த்தப்படுகிறது. இந்த நாதம் அருவ நிலை. நாதாந்தம் என்பது அந்த அருவத்தையும் கடந்த நிலை. ஆமா, அப்போ அருவுருவம் உருவம் இரண்டுமே அருவத்தின் வளர்ச்சி தான். எனவே பூதமும் கரணம் பொறிகள் ஐம்புலனும் பொருந்திய குணங்கள் ஓர் மூன்றும் நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உளதோ என்று இந்த நிலையை தாயுமான சுவாமிகள் சொல்லுவார். சுத்தமாயா காரியம் இருவகைப்படும். அது சத்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம். சப்த பிரபஞ்சத்தில சுருக்கமாக்கிய நாதத்தினுடைய முதல் நிலை. அதையும் கடந்ததுதான் அந்த நாதாந்தம். அஞ்செழுத்து அது அடுத்துள்ள 16 திருவெண்பாக்களாலும் விளக்க முறை விளக்குகின்றார். இங்க அந்த நாதாந்தத்து என்ற இடம் அஞ்செழுத்தால் என்று அந்த இடத்துல உள்ள ஸ்வரூபமும் ஆடல் என்று அந்த இடத்துல நிகழ்கிற நிகழ்ச்சி ஆகிய 3 இது இங்க செயல்கள் இங்க அறிவிக்கப்பட்டன. இனிமே வரக்கூடிய வெண்பாக்கள்ல அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்றாடல் விளக்கப்படுகிறது. உற்ற உரு என்பதை உருவாய் உற்று என்று அப்படி மாற்றிக்கொள்ளலாம். தமிழ் இலக்கணங்கள்ல குறிகளுள் 10க்கு உள்ள வடிவம் யகரம் போல்வதுதான். அதனால அந்த 10 அப்படின்னா அது யகரமே 10 இல்லை, யகர மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். யகரத்துக்கும் அதற்கும் அந்த மேல்கூற்று வேண்டிய வேறுபாடு. அதனால் அந்த வேறுபாட்டை கருதாமல் அந்த யகரத்தையும் தமிழ் எழுத்து 10ன் குறியை வடிவிலே ஒன்றாக்கி கொண்டு உயிரை 10 என்பது சைவ சம்பிரதாயம். இந்த ஆசிரியர் 8ம் 2ம் உருவான லிங்கம் என்று அருளினார். எனை நான் என்பது அறியேன் என்ற 8னோடு 2ம் அறியேன் என்று அந்த 54வது இதுல திருவாசகத்தில என்று மாணிக்க வாசகர் பெருமான் அருளியதும் என்று உணரத்தக்க இந்த 2 திருவாசகம் உயிரை அறியேன் என பொருள் தரலாம். ஆயினும் அந்த திருப்பாடல்களை முற்றும் நோக்கி மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து கொள்ளுவது என்று இன்றியமையாது. சைவ நெறியிலே திருவைந்தெழுத்து என்பது இந்த ஆன்மாக்கள் வீடு அடைவதற்கு மேலான உபாயமாக திகழ்வது. அந்த 5ம் அது எழுத்தா என்றா இருந்தா கூட ஒவ்வொரு பொருளை குறித்து நின்றதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல் பெயர் பொருளை உணர்த்துவதனால சொல். ஆமா, எழுத்து என்றதனால ஏனைய எழுத்து போல அழியும் என கருதுவது பெரும் பாவம். அதனால இது அந்த பொருள் உற்றகுறிய அழியும் ஓதுங்கால் பாசகளில் மற்றும் பொருள்தான் சரியாது என்று அதில் சொல்வார். நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்து என்று தொடங்குகின்ற அந்த உண்மை விளக்க பாடல் ஐஞ்செழுத்து ஈதாகில் அழியெழுத்து ஆயிடுமோ என்பார். ஆமா, அதை யாவரும் உளம் கொள்ள வேண்டும். எனவே இந்த சி என்றது சிகாரம், அது பொருளாகிய சிவத்தையும், வகாரம் அது அருள் என்ற சக்தியை, யகாரம் அது தெருளாகிய உயிரை, நகாரம் அருளாகிய மாயை திரோதானத்தை, மகாரம் இருளாகிய ஆணவத்தையும் குறிக்கும். அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் 5ன் பொருள் நூல் சரியா புகின் என்பார். எனவே அந்த 5 எழுத்தின் பொருளே எல்லா உட்பொருளும் என வெளிப்பட்டது. நகாரத்தின் பொருள் கூறுபன பல.
மகாரத்தின் பொருளாய் இருப்பது அது நிறைய இருக்கு. யகாரத்தின் பொருளாய் இருப்பவை அதுவும் சில. இந்த மூன்றுமல்லாத நூல்கள் மேல்நாட்டில் இல்லை என்று சொல்லிவிடலாம். வேற்று சமயத்து நூல்களும் எல்லாம் நகார மகார யகாரம் என்பவற்றின் பொருளையின்றி வேறு கிடைத்தல் அறிவு. ஆனா நம்ம சைவத்தை உள்ள நூல்கள் அந்த மூன்றோடு கூட சிகார வகாரம் என்ற இரண்டு பொருளையும் தெளிவாக விளக்குபனவாய் அமைகின்றன. இந்த யகாரம் என்பது உயிரை குறிப்பது. அது தூல பஞ்சாக்கரத்திலே முதலிலே நிற்கும் நமச்சிவாய வாழ்க என்பதில் அதை அறிய வேண்டும். சூக்கும பஞ்சாத்திர இடையில நிற்கும் நானேயோ தபம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் என்பதில் அதனை நாம் உணரலாம். யகாரம் என்று குறிக்கப் பெறும் ஆன்மாக்களை சிவபெருமான் ஆடும் திருக்கூத்துக்கு இடமாயிருக்கின்றன. எளிதில் விளங்காத உண்மைகளுள் ஒன்று இது. எழுத்துக்களின் பேச்சைப் போல விளக்கம் செய்ய மாட்டார். எத்துணை முயற்சி கொண்டு எவ்வளவு எழுதினாலும் அது உபதேசம் போல விளக்கமில்லாத குறை எழுத்துக்கு நிலையாய் உண்டு. ஐயம் அகரவில்லை என்றால் நமக்கு வீடு பேரு கிட்டாது. அதனால ஞான நூற்பொருளை நாம் குறுமுறமாக உபதேசமாக கேட்டலே நன்று. அது அந்த பரஞானத்தை அனுபவ ஞானத்தை நமக்கு விளைவிக்கும். அதற்கு துணையாயிருப்பன இந்த அபரஞானமாகிய ஞான நூல்கள். இறைவனுடைய திருக்குத்தி யாது அப்படின்னா குதித்து ஆடுவது குத்து. குதித்து என பெயர் பெற்றது. அது குதித்துங்கிறதான் கூத்து. அது கூத்துன்னு மருவி குற்றம் குதித்தலும் கைகூடும் என்பார் வள்ளுவர். கூத்து செந்தமிழ் என்பதற்கு வேறு சான்று வேண்டுமா? கூத்து என்பது எல்லா நூல்களிலும் பயின்றுள்ளது. கூத்து என்னும் சொல்ல பொருளுக்கேற்ப இறைவன் குதிக்கின்றான் என்று கொள்வது தவறாகாது. கூத்து என்ற சொல்லிலே பொருளுக்கேற்ப இறைவனை கூத்தன் என்கிறோம். அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். அனைத்து வேடமே அவனுக்கு. உலகம் சடமாய் இருந்தாலும் அதை இயக்க ஆடுகிறான். உலகம் அவனுக்கு தூலத் திருமேனி. உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் அவனுக்கு சூக்குமத் திருமேனி. உயிர்களிலே உள்ள அந்த அறிவு அவனுக்கு அதிசூக்கும திருமேனி. உலகில் உள்ள உயிர் அறிவு பிரகாசிக்க உள்ளே ஆடுகிறான். அனைத்து வேடமாம் அம்பலம் கூத்தனை என்ற அந்த நாவுக்கரசின் நாவன்மையை எப்படித்தான் போற்றுவது? கூத்தன் என்று அப்படி குறித்தால் அவன் ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அறியுமல்லன். அதனால ஆணலார் பெண்ணுமல்லார் அதிகை வீரட்டனாரி பெண்ணல்லை ஆணல்லை பேடுமல்லை பிரிதல்லை என்று சொல்வேந்தர் அருளியவை நாம் உணரத்தக்கது. இது இறைவனுடைய உண்மை நிலை. அவனது திருக்கூத்திலே செயற்கையாக கொண்ட நிலையிலே ஆணாகி பெண்ணாய வடிவு தோன்றும். அதனால மீண்டும் பெண்ணான ஆணானே பேடியானே பெண்ணவனே ஆணவனே பேடானானே என்றும் அவர் அருளியிருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சிகளை எல்லாம் நாம் வருகிற வகுப்பிலே தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் மீண்டும் ஒருமுறை வணங்கிக் கொண்டு விளக்கம் போல வாழ்த்தும் புறமரம் வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், கைலாய பரம்பரையில் சிமையான போது நெறிகாட்டு வெண்ணை பயிர்வாய்மை மெய்கண்டான் சந்ததிப்போர் மெய்ஞான பானுவாய் குயிலாரும் பொருள் சிறு ஆவடுதுறை வளர்க்கும் நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமடல் நீடூடி தலைகமாது திருச்சிற்றம்பலம்.